பவுல் கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள் வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்வதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையாளரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். அடிமையாளரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மெசேஜை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணபடியாக நான் என்ன பேசுகிறேங்கிறது அந்த தீபம் உங்களுக்கு சொல்கிறேன். டு ஜெருசலேம், பிரசங்கத்துடைய தலைப்பு டு ஜெருசலேம். கடந்த வாரத்திலே அந்த ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று பார்த்தோம். ஒன்று இஸ்ரவேல் அடிமையானத்தில் பிறந்தவர், இன்னொன்று ஈசாக்கு சாரானில் பிறந்தவர். இப்பொழுது இருக்கிற எருசலேமானது ஆகாருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் சாராளோ மேலான எருசலேம், அது மேலே இருக்குது. நம்ம இப்பொழுது இருக்கிற எருசலேமை சேர்ந்தவர்கள் அல்ல, ஆகாரினுடைய பிள்ளைகள் அல்ல. நம்ம சுயாதீனம் உள்ளவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆமென். நேச்சுரல் ஜெருசலேமை நம்ம சேர்ந்தவர்கள் அல்ல, நம்ம ஹெவன்லி ஜெருசலேமை சேர்ந்தவர்கள் என்று கடந்த வாரத்தில் உங்களுக்கு அதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணினேன். இன்னும் அதை குறித்து கொஞ்சம் டீப்பாக போக வேண்டியது. அதனால் நீங்கள் செய்தியை நல்ல மாதிரி கவனிங்க. டு ஜெருசலேம், 2 எருசலேம் இருக்குது. நீங்கள் பசுத்த பவுல் சொல்லுகிறார் 2 எருசலேம் இருக்குது. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த இஸ்திரிகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உள்ள ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. அந்த ஆகார் என்பவள் சீனாய் மலையாக இருக்கிறது. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி என்று 25ஆம் வசனத்தில் வாசி. ஆனால் 26ஆம் வசனத்திலே மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயார். இப்பொழுது இருக்கிற எருசலேமும் மேலான எருசலேம், டு ஜெருசலேமை குறித்து பவுல் அங்கே ஒரு தாட் கொடுக்கிறார். இப்பொழுது பவுல் காலத்தில் இருக்கிற எருசலேம் ஆகாருக்கு அடையாளமாக இருக்கிறது. மேலான எருசலேம், மேல ஒரு எருசலேம் இருக்கிறது. அந்த எருசலேம் தான் நம்ம எல்லாருக்கும் தாயார்கள். ஹல்லேலூயா. அந்த 2 எருசலேமை குறித்து அவர் எப்படி பேசுகிறார் என்றால், ஆகாரையும் சாராளையும் இஸ்மவேலையும் அங்கே ஈசாக்கையும் ஒப்பிட்டு பேசுகிறார். ஆகாருடைய மகன் அடிமைத்தனக்குள்ளாக பிறந்தவன் இஸ்மவேல். கொஞ்ச காலம் அவன் ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்தான். பின்பு அவன் துரத்தப்பட்டான். அடிமையானவனுடைய மகனையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளு, சுயாதீனங்களுடைய குமாரனுடைய அவன் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. அவன் புறம்பே தள்ளப்பட்டான். இதோ ஈசாக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டான். சகோதரரே, நாம் அடிமையானுடைய பிள்ளையாக இராமல் சுயாதீனமுள்ளவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று 31ஆம் வசனத்திலே வாசி. நம்ம ஆகாருடைய பிள்ளைகள் கிடையாது, நம்ம சாராளுடைய பிள்ளைகள். 3 women born women. ஆகார் born women, அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள், நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர், பவுலுடைய உபதேசத்தை கேட்டவர்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். 3 women, அவர்கள் மேலான எருசலேமை சேர்ந்தவர்கள், மேலான எருசலேமை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இவ்விதமாக கடந்த வாரத்தை நம்ம தியானித்தோம். இப்பொழுது நம்ம இந்த 2 எருசலேமை குறித்து பார்க்கும் பொழுது, இன்னைக்கு எருசலேம் இருக்குது. டெல் அவீவ் இஸ்ரவேல் நாட்டுடைய தலைநகரமாக இருக்கிறது. ஜெருசலேமில் தேவாலயம் கட்டப்படவில்லை, ஓமர் மசூதி அந்த இடத்துல இருக்கிறது. வெயிலிங் வால் என்று ஒரு வால் மட்டும் அது இடிக்காமல் இருக்கிறது. யூதர்கள் தினமும் போய் அந்த தலையை முட்டிக்கிட்டு அந்த செவரில் அழுது கொண்டிருக்கிறாங்க. அதான் வேறு வெயிலிங் வால். அவள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எதிர்நோக்கி இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க மார்க்கமும் அங்கே பெரிய ஆலயத்தை கட்டி இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள். அது இப்பொழுது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டியாக 3 மதத்தை சேர்ந்தவர்களும் தங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களை அங்கே வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவாலயம் இடிக்கப்பட்ட ஆலயம் கட்டப்படவில்லை. அது கடைசி நாளிலே கட்டப்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதுதான் இப்பொழுது இருக்க எருசலேம், இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற எருசலேம். ஆனால் நமக்கு மேலான ஒரு எருசலேம் இருக்கிறது. அந்த எருசலேமை தான்
வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் அந்த மேலான எருசலேமை குறித்து எழுதப்பட்டது. அது பிரைடா இருக்கிறது. நாம அந்த பிரைட் மெம்பரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த மேலான எருசலேமுக்கு அவள் நம்ம எல்லாருக்கும் தாயானவள், அவளுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அந்த பட்டணத்தோடு கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த ஜெண்டர் சாராளின் கர்ப்பத்திலிருந்து எப்படி ஈசாக்கு வெளிப்பட்டானோ அதே போல பிரைட் ஊம்புல இருந்து நம்ம இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. We are the member of the bride. நம்ம மனவாட்டியினுடைய இப்பொழுது இருக்கிற எருசலேம் யூதர்கள், அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார். இன்னும் நியாயப்பிரமாணத்தை தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இயேசு கிறிஸ்துவை காஸ்பலை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல இப்பொழுது இருக்கிற டினாமினேஷனும் சாபன உபதேசத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. இன்னும் அதுல இருந்து விடுதலை ஆகல. அவங்க ஆகாரின் பிள்ளைகளா இருக்கிறார். முஸ்லிம்கள் ஆகாருடைய பிள்ளை. ஏதோ தேவன் அவர்களை புறக்கணித்தார். ஆண்டவர் ஈசாக்கின் சந்ததியை தெரிந்து கொண்டார். அதே போல இன்னைக்கு இருக்கிற டினாமினேஷன் பீப்புள் ஆகாரின் பிள்ளைகளா இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா ஆபிரகாமுடைய ஹவுஸ் பிரணாங் ஹவுஸா இருக்குது. இந்த பிரணாங் ஹவுஸ்ல 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த நேரத்துக்குரிய செய்தியில 2 பேர் இருக்கிறார்கள். புத்தியுள்ள கனிகளும் புத்தி இல்லாத கனிகளும் இருக்கிறார்கள். 2 பேருமே ஏதோ மணவாளன் வருகிறார் என்று சொல்லும் பொழுது மணவாளனை எதிர்கொண்டு போக வந்திருந்தார்கள். சிலருடைய விளக்குகள் எரிந்தது. புத்தி இல்லாத கனிகள் விளக்கு அணைஞ்சு போனது. அவர்கள் புறமே தள்ளப்பட்டார்கள். ஆயத்தமாக இருந்தவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். எடுத்துக்கொள்ளப்படலை, பங்கு பெற்றார்கள் என்று நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஆகாரின் பிள்ளைகளாய் இராதபடி, அடிமையான இடத்தில் பிறந்த பிள்ளைகளாய் இராதபடி சுயாதீனங்களோடுக்கே பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு சொல்ல போற செய்தி என்னவென்றால், கர்த்தர் எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்துறார். நான் கூட கொஞ்சம் சில ஒழுங்கு பண்ணியிருக்கேன். அது பாஸ்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. எல்லாரும் பக்தி தேவையும் சபை ஆவிக்கியை பரமா கீழ்படியாதவங்க போட்டு அவங்களுக்கு அவங்கள நம்ம உள்ள வச்சுக்கிடணுங்கிறது நம்ம அவங்களுக்கு அடிமைப்பட்டவங்க கிடையாது. வார்த்தைக்கு கீழ்படியாட்ட தாராளமா போட்டும். நம்ம ஒரு ஒழுங்குகரமா இருந்து ரேப்சர்ல பங்கு பெறணும். பாஸ்டருடைய மோட்டிவ் தான் எல்லாருக்கும் இருக்கும். நம்மதான் ஒரே மனசு ஒரே இதயத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். ஆமென். உலகம் ஒழுங்கு இல்லாமல் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வேறுமையுமாக இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் இதோ ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமத்தை வாசிக்கிறோம். என்று கர்த்தர் என்ன செய்தார்? அசைவாடி எல்லாத்தையும் ஒழுங்குல கொண்டார். ஒழுங்கில்லாம இருந்த உலகத்தை, இந்த பூமியை ஒழுங்குல கொண்ட முதலாவது நான் லிவிங் திங்ஸ் அவர் கிரியேட் பண்ணினார். இந்த லிவிங் திங்ஸ் அவர் கிரியேட் பண்ணினார். உயிர் இல்லாததை உண்டாக்கினார். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினார். வானத்துக்கு பூமிக்கு உயிர் கிடையாது. அதாவது இந்த லிவிங் திங்ஸ் அவர் உண்டாக்கினார். இது பாட்டனி லைஃப், ஜெனரல் மேரைன் லைஃப், இது பேர்ட் லைஃப், ஜெனரல் அனிமல் லைஃப், அது ஹியூமன் லைஃப். இப்படியா ஆண்டவர் வரிசையா உண்டாக்கி கடைசியா ஆடாம்ல இருந்து ஏவாளை உண்டாக்கி அவளை மேரேஜ் யூனியன்ல கொண்டு அவளை ஆசீர்வதித்தார். தான் ஏடனிக் பெர்ஃபெக்ஷன். ஏதேன் பரிபூர்ணமா இருந்தது. அவர் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிகளும் அது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதா இருக்கு. சூரியன் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது. சந்திரன் சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு கிரைஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கிறார். ஸ்டார் அவர் வெடிவெளி பிரகாசமான வெடிவெளி நட்சத்திரமா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. லயனை உண்டாக்கும் பொழுது அந்த ட்ரைப் ஆஃப் ஜூடா, the lion of the tribe of Judah, யூதா கோத்திர சிங்கமா இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறது. இதை காளையை உண்டாக்கினார். பின்பு எழுதியிருந்தார் இதை ஈகிள். இதெல்லாம் ஏதேன்ல இருக்கு. இந்த ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதாக இருக்கு. அதனால பாட்டனி லைஃப் பார்க்கும் பொழுது ரோஸ் ஆஃப் சாலோன், லில்லி ஆஃப் வேலி, பள்ளத்தாக்கின் திலீலி புஷ்பமும் சாலோனின் ரோஜாவுமாய் இருக்கிறார். எல்லாமே அவர் உண்டாக்கின சிருஷ்டிப்பு எல்லாமே அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறது, அவரை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த ஆடம் அண்ட் ஈவை கொண்டு வரும் பொழுது பெஸ்ட் ஆடம் அண்ட் பெஸ்ட் ஈவ் இருந்து பிரைட் அண்ட் பிரைட் குரூப் அடையாளமாக இருந்து விதமாக ஞானமாக இந்த உலகத்தை சிருஷ்டித்தார்.
எல்லாத்தையும் ஞானமாக சிருஷ்டித்து இது அவர் என்ன செய்கிறார் என்றால் ஆடாம் மூலமாக ஸ்போக்கன் வேர்டு சில்ட்ரனை எதிர்பார்த்தார். உரைக்கப்பட்ட வார்த்தையின் பிள்ளைகளை எதிர்பார்த்தார். ஆடாமும் ஈவும் அவள் வார்த்தையின் மூலமாக ஒரு கூட்டமான ஜனங்களை உண்டாக்கி அவர்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும், எல்லா சிருஷ்டியையும் என்ஜாய் பண்ண வேண்டும். ஆண்டவர் உண்டாக்குறத நம்ம என்ஜாய் பண்றோம். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா கூட இது ஆண்டவர் உண்டாக்குறாரு. ஹல்லேலூயா. நீங்க என்ஜாய் பண்றீங்க, மூக்குல காத்து சுவாசிக்கிறீங்க. இது யார் உண்டாக்குனது? இயேசு கிறிஸ்து உண்டாக்கினார். உண்டானது அவரால் எல்லாமே, வேற ஒன்றும் உண்டாக்கவில்லை. God is theophany created all things. Hallelujah. அவர் மாசத்தில் வெளிப்படுத்தினார், தியாஃபனியா இருந்தார், வேர்ட் ஃபார்மா இருந்தார். இது அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். ஆமென். எல்லாமே மனுஷன் உண்டாக்கி இருக்கிற எல்லாமே மூலப்பொருள் ஆண்டவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். மூலப்பொருள் இல்லாம சிருஷ்டிக்க முடியாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் முதல்ல மூலப்பொருள் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அதை மனுஷன் சிருஷ்டிப்பை என்ஜாய் பண்ணுகிறான். இதை நம்ம என்ஜாய் பண்ணுகிறோம். என்று அவர் என்ன செய்தார் என்றால் மனுஷனாக வந்து ரட்சிப்பை கல்வாரிலே சம்பாதித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நான் அதை என்ஜாய் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் அதை என்ஜாய் பண்ணல. அது இல்லாமலும் ஜீவிக்கலாம். தண்ணி இல்லாம ஜீவிக்க முடியாது, காத்து இல்லாம ஜீவிக்க முடியாது. ஆனா ரட்சிக்கப்படாம ஜீவிக்கலாம். அதனால்தான் எல்லாரும் பாவத்துக்கு போறது காரணம். அது இல்லாம ஜீவிக்கலாம். மெஜாரிட்டி பீப்புள் அது இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா அது இல்லாம உலகத்துல வாழலாம். அவர் சிஸ்டிப்பை மட்டும் என்ஜாய் பண்றார். ஆனா அவர் கொடுத்த ரட்சிப்பை என்ஜாய் பண்றது இல்லை. அதனால ஆண்டவர் அவங்களை நியாயம் தீர்ப்பாருன்றாரு. இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி வெளிப்பாடான செய்தியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் தான் அதை என்ஜாய் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி 1120 செய்தியை கொடுத்திருக்கிறார். நான் அதை என்ஜாய் பண்றேன். இப்ப நான் அதை என்ஜாய் பண்ணல. டினாமினேஷன் உபதேசத்துல திருப்தியா இருக்கிறாங்க, மத சம்பந்தமான காரியங்கள்ல திருப்தியா இருக்கிறாங்க, வெளிப்பாடு பெறணும் அப்படி ஜீவிக்கலாம், அப்படி கிறிஸ்தவங்களா ஜீவிக்கலாம். ஒரு காலத்துல ஆண்டவர் அவங்களை பார்த்து நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று சொல்லுவார். நான் ஒரு தூதனை அனுப்பி முத்திரைகளை திறந்து தேவராசியை கொடுத்துருக்கும் பொழுது நீங்க அதை அந்நிய காரியமாக நினைத்தீர்கள், நான் உங்களை வந்து அப்புறப்படுத்துகிறேன், அக்னி கடல்ல போங்கன்னு சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பைபிள் மினிஸ்ட்ரிக்கு அனாயிட்டட் ப்ரீச்சரை கொடுத்து இந்த தீர்க்கதரிசி செய்தியை அந்த பைபிளையும் ஒப்பிட்டு பார்த்து ஜனங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு ஏற்பான வெளிப்பாடான காரியங்களை சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு போதனை கொடுத்து இதோ உலகத்துல இருக்கிற இந்த கடைசி காலத்துல இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க மெசேஜ் என்ஜாய் பண்றீங்க, அதை நம்ம அறிவிக்கிறோம். சிலருக்கு வந்து எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்க தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறோம், அது எங்களுக்கு போதும், எங்களுக்கு தீர்க்கதரிசி பொசம் இருக்குது அது போதும்னு நினைக்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு வந்து புத்தி இல்லாத கைவிடப்படும் பொழுதுதான் தெரியும். இப்படியாக கர்த்தர் செய்யற காரியங்களை மனுஷன் வந்து அநேகர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவில்லை. ஆவிக்குரியவர்கள் அதை அறிந்து கொள்கிறார், ஞானவான்கள் அதை அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தர் ஒழுங்கில்லாத உலகத்தை ஒரு ப்ராப்பர் ஆர்டர் கொண்டு தன்னுடைய மகனையும் மகளையும் அங்கே கொண்டு அவர் அவங்களுக்கு பிதாவா இருக்க, சர்வத்துக்கு தேவனா இருக்க, அவர்களை ஒரு சிறிய தேவர்களை போல உலகத்தை ஆண்டுகளும் சொல்லும் பொழுது ஏடனிக் பெர்ஃபெக்ஷன் எவ்வளவு அழகா இருக்கு. எத்தனை பேர் அங்க போகணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி நமக்கு ஏடனை திருப்பி கொண்டு வந்தார். அதான் மில்லேனியம். நீங்க இங்க கேட்கிற செய்திக்கு உண்மையா அதை நேசித்து மனப்பூர்வமா கீழ்ப்படிஞ்சீங்கன்னா இருக்கலாம். இல்லை நான் மனப்பூர்வம் போகணும்னா சர்ச்சையில நீடிக்க முடியாது, ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. ஆனால் எத்தனை பேர் இதுவரைக்கும் நீடிக்காம போயிருக்கிறாங்க யோசித்து பாரு. 300 பேருக்கு மேல போயிருக்கிறாங்க. அவங்க இருந்த சர்ச்சை இடமே பார்த்தது. ஆனாலும் ஊழியமானது அதே ஸ்ட்ரென்த்ல இருக்கு. ஊழியம் வந்து சத்தியம் அதிகமாயிட்டே தான் போகுது. நீங்க அதை பார்க்கணும், எப்படி இந்த மினிஸ்ட்ரி போகுதுன்னு பாருங்க. எத்தனை பேர் நம்மோடு கூட வர முடியாம போனாங்க, அவங்களுடைய பிளேஸ்ல அவங்க வந்து இப்பொழுது அவங்க இல்லைன்னு பாருங்க. இந்த 2016 எத்தனை பேர் இல்லைன்னு பாருங்க. எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கணக்கு ஒப்பிங்க. கர்த்தர் எந்த காரியத்தையும் விளையாட்டுக்கு செய்வதில்லை, எல்லாத்தையும் நமக்காகவே செய்கிறார். நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா வேற விதமான என்ஜாய்மெண்ட்டை தேடிச்சுன்னா, மாம்சம் மனசும் பிசாசும் கொடுக்குற அனித்தியமான உலக சந்தோஷத்தை தேடினா சும்மா விட்டு வராண்டது.
துர்க்கைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுஷருடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய அவளுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பிரசங்கி 8 பாருங்க. சீக்கிரமா தண்டனை நடக்காதனால அவங்க நமக்கு ஒண்ணும் இல்லை, தேடினாலும் ஒண்ணு தேடாலும் ஒண்ணு, சர்ச்சைக்கு வந்தாலும் ஒண்ணு நினைக்கிறாங்க. ஆனா சீக்கிரம் நடவாது, ஆனா கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு தான் போட்டு வீணாகி போன ஆத்மாக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய வசனம் பிரசங்கி 8 பாருங்க. நீ தண்டனைக்கு தப்பிக்கலாம் நினைக்காத, தண்டனை வரும். நீ சர்ச்சை விட்டு போயிட்டு ஜோசெல்லாம் மாட்டி இருக்கிறா, எல்லாம் உலகப்புறமா நீ ஜீவிக்கிறா, எல்லாத்துக்கும் ஆண்டவர் கணக்கு பிடிக்கும். ஆண்டவர் விளையாட்டு காரியமா எதுவும் செய்யல. பைபிள்ல நம்ம விளையாட்டு காரியமா எழுதி வைக்கிறது. பரவாயில்ல, இப்படிதான் ஒரு பெர்ஃபெக்ஷன்ல வந்தது. ஈஸ்வர ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டிருந்தார்கள். அடிமைப்பட்டிருந்த பொழுது கர்த்தர் மோசேயின் தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை விடுவித்தார். விடுவித்து வெளியே கொண்டு வரும் பொழுது 40 வருஷமாக பிரயாணம் பண்ணினார். கொஞ்ச காலம் எல்லாம் கும்பலா வந்தாங்க, ஆனா சீனாய் மலை பக்கத்துல வரும் பொழுது அவன் சீனாய் மலையில போய் அந்த கிரவுண்டுக்குள்ளாக பிரவேசித்து அவன் அங்கிருந்து ஒரு விஷன் பார்க்கிறான். அந்த தரிசனத்தை பார்த்து கீழே வந்து ஆசரிப்பு கூடாரத்தை ஆரம்பித்து இதோ எல்லாத்தையும் 12 கோத்திரத்தாரையும் பாளையமாக பிரித்து நீ எங்கே இருக்கணும், அவங்களுடைய கோத்திர பிதாக்கள் என்னது, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய கொடி என்னது, இப்படி 4 பாளையமா செட் பண்ணி அவங்க வச்சு அவங்க எவ்விதமா இருந்து பின்பு மோசே ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பொழுது ஜோஷுவா என்ன செய்தார் என்றால் இதோ அவர்களை கானான் தேசத்துக்கு வழி நடத்தி சென்று அந்த தேசத்தை அவன் கைப்பற்றி அந்த தேசத்தை அவளுக்கு 12 கோத்திரத்தாருக்கும் பங்கு வைத்து கொடுத்து உங்க இடம் இது, ஜூடா இந்த இடத்துல இருக்கணும், எப்ராயிம் இந்த இடத்துல இருக்கணும், மனாசே இந்த இடத்துல இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு இடத்தை செட் பண்ணலாம். அதான் உங்களுக்கு நீங்களும் ஒரு இடத்தை வச்சுக்கிடுங்க. ஆனா முன்னக்கூட்டியே வரணும், லேட்டா வரக்கூடாது. உங்க இடத்துல வந்து உட்கார்ந்து வார்த்தையை கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து யோசுவா வந்து அதை பங்கிட்டு கொடுத்து ஒவ்வொரு கோத்திரத்தையும் எந்தெந்த இடத்துல செட் பண்ணி நடு நத்தியில என்ன செய்தார், ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்டாப் பண்ணாங்க. திருப்பி எஸ்ரேமில இதோ சோலோமன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி ஜனங்களெல்லாம் அதை சுற்றி குடியிருக்கும் பொழுது தேவன் அவர் மத்தியிலே வாசம் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை போல உலகத்துல எந்த ஜனங்களும் கிடையாது, விசேஷித்த ஜனங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அது ஹோலி லேண்ட் என்று அழைக்கப்படுகிறது. பசுத்தமான பூமி, அது வந்து செழிப்பான தேசம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ல அங்கே இருக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால் அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக ஆரம்பிச்சார்கள், ஒழுங்கு இல்லாமல் போக ஆரம்பித்தார், திகழாமை செய்ய ஆரம்பித்தார். ஜேசபேல் அங்கே வந்தினார். இந்த மாதிரி அங்கே அப்படி வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால் சமாரியா அசீரியாவுக்கு அடிமையாகி போட்டது. இதோ தேவாலயம் இடிக்கப்பட்டு நேபுகாத்நேச்சார் வந்து பாபிலோனுக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். 70 years வந்து அவர் பாபிலோன்ல இருந்தாங்க. எரேமியா தீர்க்கதரிசியின்படி அங்க 70 yearsக்கு பின்பு அவள் திரும்பி வரும் பொழுது மறுபடியும் அந்த செய்யுங்க புஸ்தகத்தை தேடுறாங்க. யார் யார் இடம் எங்க இருக்கு, யார் யாருடைய ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குது, அவங்களுடைய பொசிஷன் எங்க என்று தேடும் போது சிலருடைய பேர் எங்க இல்லை. அதனால அவர்கள் விளக்கமாக இருந்தார்கள். இவ்விதமாக அவள் வந்து மறுபடியும் ரிவைவல் அங்க வந்தது. அந்த ரிவைவல் ரொம்ப காலம் நீடிக்கவில்லை. இந்த வேதபாரர்கள், பரிசேயர், சதுசேயர்கள், ஏரோதியர்கள் என்று அவர்கள் தங்களை அழைத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். டினாமினேஷன் உருவாக்கினார்கள். அப்பொழுதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க அந்த சன் அங்க வரும் பொழுது, தேவனுடைய குமாரனான இயேசு கிறிஸ்து அங்க வரும் பொழுது அவங்க நியாயப்பிரமாணத்தை பிடித்துக் கொண்டு இதென்றால் அங்கே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாமல் இருந்தார்கள். இதுவரைக்கும் இருந்த எஸ்லேம் வந்து மேலான எஸ்லேமுக்கு ஒரு ஷேடோவா இருக்கு. என் மனசுல இருக்கிறத நீங்க கேட்ச் பண்ணணும். என் மனசுல ஒண்ணு இருக்குது, வெளிப்பாடு இருக்கு, அதை நீங்க கேட்ச் பண்ணணும். அதான் கவனமா கண்ணு. இதுவரைக்கும் உள்ள இயேசுலே ஆசரிப்பு கூடாரம், சோலமன் கட்டின தேவாலயம் எல்லாமே, அந்த செருபாபேல் கட்டின தேவாலயம் எல்லாம் ஹெவன்லி ஜெருசலேமுக்கு ஒரு அடையாளமாக ஷேடோவாக இருந்தது. ஹல்லேலூயா. அவன் பின்பு வேதபாரர்கள், பரிசேயர், சதுசேயர் வரும் ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து அங்கே வரும் பொழுது அவங்க எல்லாரும் லாவை விட்டுட்டு அவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் விட்டுருவாங்க, அவரை பின்பற்றி வரும். ஆனா அவங்க லாவை பிடிச்சு நியாயப்பிரமாணத்தை பிடித்துக் கொண்டார். ரியல் லேண்ட் வந்திருக்குது, ரியல் பிரீஸ்ட் வந்திருக்கிறார், ரியல் டெம்பிள் அவங்க மத்தியில வந்திருக்கிறது, மெஸ்ஸையா அவங்க மத்தியில வந்திருக்கிறார். மெஸ்ஸையாவை
பின்பற்றாதபடி அவர்கள் நியாயப்பிரமாணத்தை ஷேடோவை அவர் பின்பற்றினார்கள். சப்ஸ்டிடியூட்டை அவர்கள் பற்றி கொண்டார்கள். ரியாலிட்டி அவர்கள் விட்டதுனால என்ன ஏற்பட்டது? இந்த வேதபார் பரிசேயர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். பின்பு பால் பீட்டர் இவங்கெல்லாம் அப்போஸ்தலர் வார்த்தையை போதிக்கும் பொழுதும் அந்த ஜூஸ் நியாயப்பிரமாணத்திலேயே வைராக்கியமாக இருந்தார். அவங்க காஸ்பலுக்கு வராதனாலே அது எப்படி மாறிவிட்டது என்றால், சாராளா இருந்தது ஆகாரா மாறிவிட்டது, ஈசாக்கா இருந்தது இஸ்மவேலாக மாறிவிட்டது. மேலான எருசலேமுக்கு அடையாளமாக இருந்தது, அது பூமிக்குரிய எருசலேமாக மாறிவிட்டது. அதனால்தான் நியூ ஜெருசலேம் வந்துச்சு. அவங்க மட்டும் எல்லாருமே லாவை விட்டுட்டு, நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு எல்லாருமே ஜீசஸ் கிரைஸ்ட ஃபாலோ பண்ணி இருந்தார். அன்னைக்கே மில்லினியம் வந்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால்தான் அன்னைக்கு மில்லினியம் வரல, 1000 வருஷம் ஆளுக வரல. பால் அங்க பிரீச் பண்ணும் பொழுது அவன் விரோதமாகவே ஜீவித்தார்கள். அதனால கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த எருசலேம் இடிக்கப்பட்டது, அந்த டெம்பிள் இடிக்கப்பட்டது, அந்த தேசம் பாழடைந்தது. உலகத்துல 80 நாடுகள் அங்கே சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது என்ன செய்யணும்? சர்ச் சேஞ்சஸ் இடையில வந்துவிட்டது. ஹல்லேலூயா. காஸ்பல் ஜென்டைல்ஸ் போய்விட்டது. காஸ்பல் ஜென்டைல்ஸ் போன பிறகு 7 டிகேட், இதோ 70 வருஷத்துக்கு பிறகு 7 into 10 7 டிகேட். அவங்க 70 வருஷத்துக்கு பின்பு எப்படி திரும்பி வந்தார்களோ அதே போல 7 சபை காலத்துல இதோ ஆண்டவர் பிரணமை கொண்டு என்ன பண்ணுகிறார் என்றால் சபையை வார்த்தைக்கு திருப்புகிறார். ஹல்லேலூயா. எங்க? எபேசியனுக்கு திருப்பி, எபேசியன் சர்ச்சுக்கு திருப்புகிறார், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலருக்கு திருப்புகிறார். அப்படி ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இதே மாதிரி தான் அலைன்மெண்ட் பண்ணணும், நீங்க இதே மாதிரி தான் குடியிருக்கணும், உங்களுடைய பேர் எங்கே இருக்குது, உங்க கோத்திரம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இதை கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு நம்முடைய பேர் அழைக்கப்பட்டது, நம்முடைய பொசிஷன், நம்முடைய ப்ராமிஸ், நம்முடைய பிளஸிங் என்னது அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஒழுங்குல வர வேண்டிய நேரம். ஒழுங்கு இல்லாம ஜீவனாதிக்கு விசுவாசிக்கிறோம் நாங்க, ஒவ்வொன்று படிச்சுக்கிட்டே ஏதாவது அவங்க சொல்றது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை செய்யறவங்க செஞ்சுட்டு போறாங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நமக்கு தன்னுடைய வார்த்தையும் எரஜெண்டல் தீர்க்க செய்திய வெளிப்பாட்டை நம்ம இங்க பார்க்கணும். நமக்கு இதுதான் பிரதானம். ஜீசஸ் கிரைஸ்ட் தான் நமக்கு பிரதானம். ஹல்லேலூயா. அவங்க செய்தி தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையோ பைபிளோ இயேசு கிறிஸ்துவோ கிடையாது. அதனால அவங்க எல்லாம் மனம் போல திரிகிறாங்க. தங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு டாக்டரின்ல இருக்கிறாங்க, தாறுமாறாக இருக்கிறார்கள், சோசியல் லைஃப் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படியாப்பட்டவங்க நம்ம சேரலாமா? சேரக்கூடாது. அடிமையானவளையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளு, அடிமையானவளையும் அவனுடைய மகனை ஏற்றுக்கொள்ளாதே, புறம்பே தள்ளு. இந்த செய்தியில அடிமையானவனும் அடிமையான பிள்ளைகளும் இருக்கிறார்கள், அவங்கள புறம்பே தள்ளு. அவள் சுயாதீனமனுடைய குமாரனுடைய பங்கு, அவள் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. பைபிள் இது அடிமையானவனும் அடிமையானுடைய மகனும் நம்ம சுயாதீனமல்வர். ஹல்லேலூயா. சுயாதீனமுடைய குமாரனா இருக்கிறோம், மேலான எருசலேமை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இவங்க ஆகாருடைய பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. இவங்களை குழந்தைங்க பைபிள் சொல்லுது. நீங்க ஒரு சாராது ஒரு சிலர் ரியலைஸ் பண்ணாம இருக்கலாம், நான் ரியலைஸ் பண்றேன். புறமே தள்ளு, அவளுக்கு இடம் இல்லை, சுதந்திரவாளியா இருப்பல. இப்போ செல்லுபடி ஆகலாம், இந்த உலக வாழ்க்கையில செல்லுபடி ஆகலாம். சிரிப்பை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்கு உண்டாக்க தண்ணி காத்தெல்லாம் குடிச்சுக்கிட்டு, அவர் உண்டாக்க ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு, எல்லாமே மூலப்பொருள் எல்லாமே இயேசு உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அதை அறிவிச்சிட்டு இருக்கலாம், ரட்சிப்பை பெறாமல் இருக்கலாம், வெளிப்பாடை பெறாமல் இருக்கலாம், ஆளுக்கு ஒரு பாதையில தங்க நினைச்ச மாதிரி தாறுமாறா போகலாம். ஆனா ஒரு நாளையில ஆண்டவர் அவங்களை ரிஜெக்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுதான் பைபிள் எழுதி இருக்குது. அது சும்மா விளையாட்டுக்கு எழுதல, அது ஒரு ஓமானம். இது ஞான அர்த்தம் உள்ளவைகள். இது ஆவிக்குரிய வெளிப்பாடு பெற்றவங்களுக்கு தான் தெரியும். இப்பொழுது மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் 4:29 வாசிக்கலாம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தது போல இப்பொழுது நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது?
அடிமையானவள் யாரு? ஆகார். அவருடைய மகன் யாரு? ஈஸ்வரு. இந்த ரெண்டு பேரையும் புறம்பே தள்ளினாங்களா? தள்ளினாங்க. அவெல்லாம் செய்தான். சாராள் சொன்னா அவனை புறம்பே தள், அடிமையானவளையும் ஆகாரையும் கொண்டு. ஏன் என்றால் என்னுடைய மகனை பரியாசம் செய்கிறான், துன்பப்படுத்துகிறான், அவன் துஷ்டனா இருக்கிறான், இல்லை என் பையன் சார்ந்தா இருக்கிறான். அவன் வந்து இவனுக்குடைய சுதந்திரத்துல அவனுக்கு பங்கு கிடையாது. புறம்பே தள்ளுன்னு சொல்லப்படுது. அவனுக்கு விசனமாய் இருந்தது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் மனைவி சொல்றதை கேளு, புறம்பே தள். அதே போல புறம்பே தள்ளப்பட்டான். ஒரு தூக்கி தண்ணீரை மட்டும் கொடுத்து புறம்பே தள்ளப்பட்டான். நீங்க ஆதியாகமம் 16:1-2 வாசிக்கும் பொழுது சாரா had a scene. சாராளுக்கு ஒரு ஸ்கீம் வந்தது. நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை பாடியில, கருமுட்டைகளை அவள் தந்திக்க முடியாது. அதான் சரீரம் செத்து போனது என்றால் கருமுட்டைகள் தோன்றாது. அவளுடைய கர்ப்பத்திலே கருமுட்டைகள் தோன்றாது. அதனால குழந்தை பெறுவதற்கு சாத்தியம் இல்லை. இதனால அவள் சொல்லுகிறாள், இந்த ஆகார் அடிமை பெண்ணாகிய ஆகார், எகிப்து தேசத்து ஆகார் அந்த அடிமை பெண்ணாக வந்திருக்கிறாள், அவளோடு சேரும் என்று சொல்லும்பொழுது அவள் மூலமாக வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நினைத்தாள். ஆனால் அவள் கர்ப்பவதியானாள். கர்ப்பவதியான உடனே சாராளை அற்பமாக நினைத்தாள். அவன் ஒரு எஜமாட்டி போல, இவளும் வேலைக்காரி போல, அதை செய் இதை செய் சொல்ல ஆரம்பிச்சாள். அவள் ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறாள், இதே மாதிரி அவள் கர்ப்பவதியானனால என்ன அசட்டை பண்றா, நான் செஞ்ச தப்பு போய் எனக்கே வந்து பறிக்கும் என்று சொல்லும்போது, உன் கையில் அவள் இருக்கிறா, நீ என்ன செய்வது? கடினமாக நடத்துறாள். நீ என்ன எஜமாட்டி போல என்ன வந்து வேலைக்காரி போல ட்ரீட் பண்றா, அதனால ஜாக்கிரதையா இரு என்று சொல்லி கடினமாய் நடந்ததுனாலே அவள் ஓடி போனாள். ஓடி போடும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்தித்து, நீ உன் எஜமாட்டிட்ட போய் அடங்கி. இவள் ரிஜெக்ட் பண்ணது மறுபடியும் அவன் கையில வந்துச்சு. நம்ம ஒரு தவறு செய்யறோம், இந்த ஏன் அதை செய்தோம்னு நினைக்கிறோம், நான் செஞ்சது தப்புதான் யோசிக்கிறோம். ஆனாலும் அது நம்மள அதனுடைய பலன் வந்து நம்மளை விட்டு நீங்க, அதுக்கு ஒரு சர்டன் பீரியட் இருக்குது. அதனால இவன் செய்த தவறு இதை நான் மறுபடியும் அவன்கிட்ட தான் அது வந்தது. இப்ப ரிஜெக்ட் பண்ண முடியல. ஆகார் அங்கதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சாராளுக்கு வந்தது. அவள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தார். சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மையுள்ளவர் என்று கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவளுக்கு அந்த ஃபெய்த் வந்தது. மனுஷகுமாரனுடைய ஊழியம் அந்த சாராளுக்கு ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்தது. அவள் கர்ப்பவதியாகி ஈசாக்கை பெற்றார். வந்து நம்ம எங்க வாசிக்கிறோம்? 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ரியல் சன் எங்க வருகிறார்? ரியல் சன் எங்க வருகிறார்? சத்தம் வந்து கேமரா பதிவார். Real son, when the time comes and the real son comes, real son வந்து ஈசாக்கு சுயாதீனத்தில் பிறந்தவர். இஸ்ரவேல் ஆகாரத்தில் பிறந்த அடிமை பெண்ணத்தில் பிறந்தவள். ரியல் சன் வந்த உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாது. அடிமையானுடைய குமாரன் மகனும் சுயாதீனங்களுடைய குமாரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது. எப்பொழுது அந்த ரியல் சன் வந்த பிறகு. You can't exist under law and grace at the same time. ஒரே நேரத்தில் நியாயப்பிரமாணத்தையும் கிருபையும் நம்ம வந்து ரெண்டையும் சேர்ந்து வாழ முடியாது. ஒன்று law அல்லது grace. Law and grace cannot exist together. நியாயப்பிரமாணம் கிருபையும் ரெண்டு சேர்ந்து இருக்க முடியாது. நீங்க ஒரே நேரத்தில் வடக்கை நோக்கி தெற்க நோக்கி போக முடியாது. ஒரே நேரத்தில் குடிகாரனாகவும் ஏதோ சொன்னாலும் நல்ல மனுஷனாகவும் நீங்க ஜீவிக்க முடியாது. ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியாது என்றால் நீங்க வந்து ரெண்டு கணவரை உடையவர்களாக இருக்க முடியாது. ஒரு தாய் ஒரு இஸ்ரீ ரெண்டு கணவனை உடையவளாக இருக்கக்கூடாது. ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு மனைவியாக இருக்க முடியாது. இதுதான் பைபிள் தர்மம். லா அண்ட் கிரேஸ். கிரேஸ் வந்த பிறகு லா வந்து வெளியே போயிடும். ஈசாக்கு வந்த உடனே இஸ்ரவேல் வெளியே போயாக வேண்டும். ரெண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்து போகாது. இஸ்ரவேல் வந்து ஈசாக்கை வந்து துன்பப்படுத்தினான்.
பைபிள் என்ன போட்டிருக்குது? அந்த கலாத்தியர் 4:29 வாசிக்கலாம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது நடந்து வருகிறது. இதோ மாம்சத்தின்படி பிறந்தது, இவன் ஆவியின்படி பிறந்தவன், வாக்குத்தத்தத்தின் குமாரன். அதனால துன்பப்படுத்தினார். இதனால என்ன சொல்லப்பட்டது? அடிமையாருடைய மகனையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளு. அடிமையாருடைய மகன் சுயாதீனனுடைய குமாரனோடு கூட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரியல் சன் ஈசாக்கு வந்த பிறகுதான் அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு லாவ் முடிஞ்சிடும். அவங்க லாவ்லே இருந்தாங்க. அதே போல நீங்க யோசிச்சு பாருங்க, மார்ட்டின் லூத்தர் ரோமன் கத்தோலிக்கல இருந்து புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை கொண்டு வரும் பொழுது எல்லாரும் புராட்டஸ்டன்ட் வந்துட்டா, எல்லாருமே வந்துட்டா என்ன ஆகும்? ரோமன் கத்தோலிக்க இங்க ஒரு டினாமினேஷன் இருக்க. யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த டினாமினேஷன் வந்துச்சுன்னு பாருங்க. அதே போல வெஸ்லி வரும் பொழுது லுத்தரன் பீப்புள் எல்லாருமே இந்த வெஸ்லி உபதேசத்துக்கு வந்துட்டா, மெத்தடிஸ்ட் உபதேசம் வந்துட்டா, லுத்தரன் கத்தோலிக் என்பதே இருக்க. அதே போல பெந்தைகாஸ்தல் சோபனம் வரும் பொழுது எல்லாருமே பெந்தைகாஸ்தல் வந்துட்டா, இதான் கரெக்ட்னு வந்துட்டா அது முடிஞ்சு போயிருக்கும். அதே போல பெர்னான் வரும் பொழுது, செவன்த் ஏஞ்சல் வரும் பொழுது, பரிபூர்ணமான வார்த்தை வரும் பொழுது எல்லா கிறிஸ்தவங்களும் அப்படி வந்துட்டா டினாமினேஷனே இருக்காது, மிலினியம் வந்துருமே. ஏன் அது இந்த மாதிரி சோதனைகள் வந்துச்சு? அந்த ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது சிலர் அந்த பழைய உபதேசத்திலே இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்பொழுது எல்லாருமே மோசே நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கிற அத்தனை பேர் இப்படி டேன் பண்ணி இருந்தா அன்னைக்கு என்ன செய்ய இருந்தாலும் மிலினியா அப்பவே வந்து பாத்தீங்களா? ரியல் சன் அங்க வரும் பொழுது இந்த அடிமையானத்தில் பிறந்தவன் வந்து புறம்பே தள்ளப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆமே, வந்து ஃப்ரீ ஏஜ், சுயாதீனம் உள்ளவருடைய காலம் அங்கே வந்து பாண்ட் ஏஜ்ல இருந்து ஃப்ரீ ஏஜ்க்கு வந்திருக்கிறாங்க. ஆமென். He took them out of all man-made organization. He brought them to the baptism of the Holy Ghost. Paul என்ன செய்தார்? எல்லாத்தையும் இந்த சாபத்துல இருந்து கொண்டு வந்து baptism of the Holy Ghost கொண்டு வந்தார். Hallelujah. Walking in a free age. அவள் வந்து ஃப்ரீ ஏஜ்ல சுயாதீனங்களுடைய குமாரனாக அவள் வந்து விடுதலை பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த ஜூஸ் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அவங்களுக்கு என்ன செய்யலன்னா அதை வந்து டிவைட் பண்ண தெரியும். யாருக்கு? கலாத்திய சபை. ஏன்னா கலாத்திய சபையில சிலர் வந்து அங்கே வந்து பாவம் வந்து என்ன பண்ணிருக்கிறார்? ஜனங்களை சாபத்துல இருந்தும் பல விதமான மார்க்கத்துல இருந்தும் பசுத்தாவையும் கீழே கொண்டு வரும் பொழுது இவ்விதமான ஒரு சபையை, கலாத்திய சபையை அவர் ஆரம்பித்திருக்கும் பொழுது எருசலேமிலிருந்து சில பரிசேயர்கள் வந்து நீங்க மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி விருத்தசேதனம் பண்ணாட்டா ரட்சிக்கப்பட முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போஸ்தலர் 15:1 வாசி. அப்போஸ்தலர் 15:1. யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமைப்படியே விருத்தசேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதனை பண்ணினார்கள். இது அவங்க வந்து எருசலேமிலிருந்து சில பரிசுத்தவான்கள் வந்து நீங்க விருத்தசேதனம் பண்ண வேண்டும். மோசேயின் நியாயப்பிரமாணப்படி விருத்தசேதனம் பண்ணாதான் ரட்சிக்கிறேன். நீங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, நான் செஞ்ச விருத்தசேதனம். இதுதான் பால் வந்து அங்க சொல்லுகிறார். பால் 8ஆம் நாளிலே விருத்தசேதனம் பண்ணப்பட்டார். பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர், பரிசேய மார்க்கத்தை சேர்ந்தவர், எபிரேயர் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள், வேத பண்டிதனாகிய கமாலியலிடத்துல கற்ற அவ்வளவு பெரிய ஆள் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்படி செய்யும் பொழுது மிக்ஸ் பண்றீங்க. தேவனுடைய வார்த்தையோடு சாபன உபதேசத்தை மிக்ஸ் பண்றது, பரிசேயருடைய டாக்டரினை மிக்ஸ் பண்றது. அதனால நீங்க வந்து ஆகாருடைய பிள்ளைகளாக மாற போறீங்க. நீங்க சுயாதீனங்களுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு போகாதீங்க. கர்த்தர் இந்த தீர்க்கதரிசி மூலமா ஒரு செய்தியை நமக்கு கொண்டிருக்கிற ஜனங்கள் வந்து அநேக காரியங்களை மிக்ஸ் பண்றாங்க. எத்தனை பேர் எவ்வளவு விதமான மிக்சிங் பண்றாங்க. காரணம் என்னன்னா அவங்க வந்து என்ன ஏஜ்ல வாழணும்னு இல்லை. நம்ம வந்து அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி வந்திருக்கிறோமே, திரும்பி எப்படி அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாகி போறது? அது அவங்களுக்கு அதை டிவைட் பண்ண தெரியும். இப்ப நம்ம பிரைட் ஏஜ்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி நம்ம விட்டு அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய மெசேஜ் இருக்கிறது, பைபிள் இருக்கிறது.
அதை ஒப்பிட்டு பார்த்து பிரைட் ஏஜ் ராப்சரிங் ஃபெய்த்தை பெற வேண்டும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. தீர்க்கதரிசி அப்படி சொன்னார், தீர்க்கதரிசி இப்படி சொன்னார். இதே தான் பைபிள் என்ன சொல்லுது அதை ஆராய்ச்சி பண்றது. இங்க இயேசு கிறிஸ்து படத்தை வைக்கணும், இங்க பெர்னார்ட் படத்தை வைக்கணும். இந்த பெர்னார்ட் தான் இயேசு கிறிஸ்து அவங்க காமிக்கிறார். ஏன்னா தீர்க்கதரிசி அப்படி சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறார். எதுக்கு எடுத்தாலும் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். என்ன செய்யறது? இவங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக திரும்பி போயிருக்கிறார்கள். இவங்க இஸ்மவேலுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். கர்த்தர் ஒரு நாள் அவங்க புறக்கணிப்பார். We are going back to the denominational age. People don't understand the age. We are in the age where God come down and live in the people. இந்த காலத்தை அறியாமல் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 1965 இருந்து ராப்சர் வரைக்கும் இத கர்த்தர் ஒரு ஜனத்தின் மத்தியிலே வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அவங்க அறியாம இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் காட், அந்த பிரணாமுடைய காட் தான் பிலீவ் பண்றாங்க. இப்பொழுது ஜீவிக்கிற தேவனை பிலீவ் பண்ணல, ஹிஸ்டாரிக்கல் காட பிலீவ் பண்றாங்க. அதே போலதான் கலாத்திய சபைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல. சில பரிசேயர்கள் நீங்க வித்தசேரம் பண்ண வேண்டும் என்று பண்ணாதான் ரட்சிக்கப்பட முடியும். மோசே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும், அப்பதான் ரட்சிக்கப்படும் சொல்றாங்க. சிலர் அப்படி போகும்பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கிறவன் யார்? உங்களை கலைக்கிறவன் கரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். நீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணி மாம்சத்துல போய் முடிய போறீர்களோ, மறுபடியும் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைத்தனப்பட போறீர்களோ, உங்களுக்காக நான் மறுபடியும் கர்த்த வேதனைப்படுகிறேன். இப்படி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவர் யூஸ் பண்ண வேண்டிய சூழலை காரணம் என்ன? ஃபால்ஸ் டாக்ட்ரின் அங்க அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்ப நம்ம என்ன காலத்துல வாழ்கிறோம்னு அண்டர்ஸ்டாண்டிங். ஃப்ரீ ஏஜ் நம்ம சாராவுடைய குமாரர்கள், ஹல்லேலூயா, ஆகாருடைய பிள்ளைகள், அவங்க ஆகாரா இருக்கிறாங்க. அன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் பரிசேயர் வேற பாரு. நீங்க அந்த எப்படி மிக்ஸ் பண்றது? We are living in an age where God came down to live in the people. தீர்க்கதரிசிக்குள் தேவன் வாசமாயிருக்கு. அவர் முன்பு செய்த அதே ஊழியத்தை மறுபடியும் அவர் மூலமாக செய்ததுதான் Son of Man ministry. ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசிக்குள் வாசமாய் இருந்த கர்த்தர் சொல்ற வேர்ட்ஸ் நல்லா கவனிங்க. ஒன் பர்சனுக்குள்ள இருந்த கர்த்தர் இப்பொழுது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மத்தியில இருக்கு. அதுதான் பிரைட். இப்ப நீங்க அந்த காலத்துல இப்பொழுது நம்ம 50 இயர்ஸ் அந்த காலத்துல இருக்கும். கர்த்தர் என்ன செஞ்சார் என்றால் அங்கே ஸ்டோன் மூலமாக ஆலயத்தை கட்டினார். 10 கற்பனை ஸ்டோன் மூலமாக எழுதப்பட்டது, ஸ்டோன்ல எழுதப்பட்டது. இந்த இருதயமாகிய பலகைகள் இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை எங்க இருக்கு? என்னுடைய ஹார்ட்ல இருக்கு. பாவமாய் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வார்த்தையை இதயத்திலே வைத்தேன். இதயத்தில் எழுதுறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு கற்பலைகள் எழுதினார், இன்னைக்கு இருதயமாகிய பலகைகள் எழுதுறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு டெம்பிள் அங்க கட்டினாங்க, இன்னைக்கு நீங்களே அந்த டெம்பிள். ஹல்லேலூயா. You are the temple of God. Amen. வானத்துல இருந்த கர்த்தர், பரலோகத்துல இருந்த கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார். உலகத்துல இருக்கிறதை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறது தெரியல. ஹல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. ஆமென். God in us, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்குள்ள தனிப்பட்ட பதமா இருக்கிறார், கலெக்டிவா பிரைட் மத்தியில இருக்கிறார். இதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இவங்க டிவைட் பண்ணணும். ப்ராஃபிட் காலத்தை பிரைட் காலத்தை டிவைட் பண்ண அநேருக்கு தெரியாது, பெரிய பெரிய போர்களுக்கும் தெரியாது. அதனால தான் குழப்பம் இருக்கு. ஜீசஸ் டைம்ல நேச்சுரல் இஸ்ரேல் பீப்புள் அவங்க என்ன செஞ்சாங்க? நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் சொன்னாங்க. இயேசு சொல்றாரு, நீங்க உங்க பிதாவைய பிசாசினால் உண்டாங்க. யோவான் 8:44 அவங்க அப்படி சொல்றாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க கண்டனம் பண்றார். நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தா ஆபிரகாம் செய்த கிரியைகளை செய்வீர்கள், ஆபிரகாம் என்னை விசுவாசித்தான் அப்படின்னு சொல்லுகிறார். இதான் ஆண்டவர் என்றார். இயேசு கிறிஸ்து ராயல் சீட் ஆஃப் ஆபிரகாம், அவங்க நேச்சுரல் சீட் ஆஃப் ஆபிரகாம். ராயல் ராஜரீக வித்து இயேசு கிறிஸ்து, ராஜரீக வித்து நேச்சுரல் பீப்புளை பத்தி பேசுகிறார். இன்னைக்கு நம்ம ராயல் சீட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. மாம்சத்தமா இந்த சந்தையில மெசேஜ்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க பேசணும். நீங்க மாம்சத்தமா இருக்கிறீங்க. அந்த இயேசு கிறிஸ்து காலத்துல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களும் நாங்கள் ஆபிரகாம் சந்ததி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து நீங்க உங்க பிதாவாகிய பிசாசினால் உண்டாங்க.
உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் இல்லை. அதே போல பவுல் அங்க வர்றாரு. பவுல் வந்து என்ன செய்யறாரு என்றால் பரிசேய மார்க்கத்தை சேர்ந்தவர், நியாயப்பிரமாணத்திலே இருந்தவர். இப்பொழுது அவர் ஃப்ரீ ஆயிடுச்சார். ஆமென். நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டார். அவர் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டு அவனை வந்து ஆடு மாடு ரத்தத்தின் கீழ் இருந்தார். இப்பொழுது ஜீசஸ் கிரைஸ்டுடைய பிளட்ல வந்துட்டார். ஹல்லேலூயா. ரியல் பிளட்ல வந்துட்டார். அவர் வந்து அன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு உபதேசம் பண்றார். நான் வந்து ரியல் பிளட்ல இருக்கிறேன், நீங்க ஆடு மாடு ரத்தத்துல இருக்கீங்க. ஏன் நான் வந்து கிரேஸ்ல இருக்கிறேன், நீங்க லால இருக்கிறீங்க. ஒரு காலத்துல நானும் லால இருந்தேன். நான் ஒரு காலத்துல அனிமல் பிளட்டுக்குள்ள இருந்தேன். இப்ப நான் ஜீசஸ் பிளட்டுக்குள்ள இருக்கேன். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது கிரேஸ்ல இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அவன் உபதேசம் பண்றான். அதே போல இன்னைக்கு மாம்சபரமாய் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு நம்ம உபதேசம் பண்றோம். அவன் வந்து பிளைண்டட் ஆயிட்டான். 4000 வருஷமாக என்ன செய்தார்கள்? மேசியா வருவாரு எதிர்பார்த்தாங்க. மேசியா வந்த பிறகு அவர் வந்துட்டாருங்கிறது தெரியல. அவனுடைய கண்கள் கூடாக்கப்பட்டது. கடைசியில் அவரே சிலுவையில் அடைஞ்சிட்டாங்க. அதே போல சாமர்த்து மக்கள் 2000 வருஷமாக இயேசு கிறிஸ்து வருவாரு பாடலாம் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சதர்மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. அந்த அப்பியரிங் வந்திருக்கிறது. கமிங் வந்து 3 ஸ்டேஜஸா இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனால மறுபடியும் அவர் சிலுவையில் அறைகிறார். சேம் தான். இஸ்ரேல் டைம்ஸ் பிரைட். இஸ்ரேல் வந்து மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால அவங்க என்ன செய்தார்களோ அதைத்தான் இதுங்களும் செய்யறாங்க. இன்னைக்கு ஜென்டைல் பிரைட் ஆர்டர் கொண்டு இருக்கிறார். ஒரு ஜாதி மணவாட்டியை கொண்டு இருக்கிறார். டினாமினேஷன் பீப்புளுக்கு நம்ம வந்து பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆமென். செய்தியை சொல்ல வேண்டும். கமிங் வந்திருக்கிறது. நீங்க கமிங் இயேசு வருவார் கமிங் வந்திருக்கிறது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க அதுக்கு விரோதமா பேசும்போது சிலுவையில் அறைங்க. அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தாங்களோ அதை தான் நீங்க செய்வீங்க. பின்பு அவங்க வந்து எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டது போல நீங்களும் கைவிடப்பட்டு உபத்திர காலத்துக்குள்ள போவீங்க. ஆட்டானிக் பாம் will ban Gentiles. இது ஆட்டானிக் பாம் வந்து இந்த முழு உலகத்தையும் புறஜாதிகளை அழித்து போடும். 7 மெசேஜஸ் வந்து மேல இருக்கிறாங்க. 7 ஏஜஸ் ஓவர் கமர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் ஜெயம் கொண்டவர்கள். ஜெயம் கொண்டது எவனோ அவனுக்கு நான் ஜீவச்சித் கனியை புசிக்க கொடுத்தேன். இப்படி 7 சபை காலத்துக்கு ஜெயம் கொண்டவர்கள் சொல்லியிருக்கேன். ஓவர் கமர்ஸ். அந்த 7 மெசேஜஸும் 7 ஏஜஸ் ஓவர் கமர்ஸும் மேல இருக்கிறாங்க. அவங்க இங்க கீழே வரணும்னா ஏன் கீழே வராம இருக்கிறாங்க? அவங்க பாரடைஸ்ல இருக்கிறாங்க. 6th டைமென்ஷன்ல இருக்கிறாங்க. அவங்க ஏன் இன்னைக்கு கீழே வரல? நம்ம ரெஃப்ளெக்ஷன் அடையாதுனா அதுதான் சபையில சில ஒழுங்குலாம் பண்றேன். ஆசிரியர்வாதிகளை சேர்த்து வைக்கணும், வச்சுக்கிடலாம். ஏன் வைக்க முடியாது? வச்சுக்கிடலாம். உலகபரமா போறவங்களே சேர்த்து வச்சுக்கிடலாம். ஏன் வைக்க முடியாது? உங்களுக்கு ஜோஸ் நான் அலோவ் பண்ணலாம், சுடிதரும் அலோவ் பண்ணலாம். ஏன் நான் அப்படி செய்யறேன்? ஏன் நான் எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடாது? இது ஒரு ஒழுங்குத்தனமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ரேப்சர்ல பார்க்கிறோம். நம்ம இஸ்மவேல் கிடையாது, ஒழுங்கு இல்லாதவங்க கிடையாது. நம்ம பெர்ஃபெக்ட் ஆகும். நம்ம பெர்ஃபெக்ட் ஆனா அவங்க இந்த உலகத்துக்கு வருவாங்க. ஆமென். People on the earth to come into full redemption to bring them back. அவங்க மறுபடியும் வர வேண்டும் என்றால் மேல இருக்கிறாங்க. 7 சபை 7 மெசேஜஸும் அவங்களுடைய குரூப்பும் மேல இருக்கிறது. அவங்க வர வேண்டும் என்றால் நம்ம பரிபூர்ணம் அடையணும். ஹல்லேலூயா. இப்ப மனம் போல போறது கிடையாது. இப்பதான் அவங்க இவ்வளவு வருஷம் இருந்து இப்பதான் ஜோஸ் போட ஆசை வந்து ஜோஸை மாட்டிக்கிட்டு அவங்க இன்னைக்கு எப்படி வைக்காம இல்லாம தெரியுறாங்க தெரியல. இப்பதான் அவங்க ஸ்டுடியோ போட ஆசை, இப்பதான் அவங்க சினிமா பார்க்க ஆசை, இப்பதான் எல்லாம் போகும். நீங்க யாராவது அப்படி ஆசை இருந்தா நீங்க போயிருங்க, நீங்க அவங்க கூட சேர்ந்துடுங்க, இங்க வராதுங்க. இது தேவனுடைய சபை. இங்க அப்படியாப்பட்ட பிரியப்பட்டவங்க நினைப்பீங்க கிடையாது. ஒண்ணு கர்த்தரை தெய்வமான கர்த்தரை தேவைடுங்க, அல்லது உலகம் வேணும்னா உலகப்புறமா பாருங்க. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நம்முடைய பெர்ஃபெக்ஷன் தான் அந்த ரெசரக்ஷனை கொண்டு வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால்
அங்கே பாபிலோனை விட்டு அவர்கள் திரும்பி வந்தார்கள். 70 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்த உடனே வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் என்ற கூட்டத்தினர் உருவானார்கள். அவங்க அங்க போ சொல்ல வேதபாரகர் பரிசேயர் இருந்தாங்க. சிதேக்கியா காலத்துல மேம்பிகாத் நேச்சர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை சிறை பண்ணி கொண்டு போயிட்டான். தேவாலயத்தையும் எருசலேமையும் இடிச்சு தரமட்டமாக்கிட்டான். 2:36 வாசிக்கணும். அப்படி போயிட்டு 70 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வந்தாங்க. போறதுக்கு முன்னதாக வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் இருந்தாங்களா? இல்லை. எல்லாம் பைபிள் பேட்டர்ன் கரெக்டா இருக்கு. நீங்க தான் சிந்திக்கணும். நான் சொல்றதை நீங்க வந்து ரிசீவ் பண்ண வேண்டும். அதே போல அப்போஸ்தலர் சபையை ஆரம்பிச்சாங்க. பவுல் வந்து இதான் ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரியை கொடுத்தார். தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி கொடுத்து சபையை வந்து பவுல் வந்து எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி வச்சிருக்காரு. நிருபங்களை எழுதி சபையை ஒழுங்குபடுத்தி இருக்கும் பொழுது மிஸ்ட்ரி பாபிலோன் வந்து கான்ஸ்டன்டைன் பீரியட்ல நிசாயாவில திருத்துவ பிரமாணத்தை ஏற்படுத்தி மிஸ்ட்ரி பாபிலோன் வந்து முதலாவது சபை மரித்து போனோம். அப்போஸ்தலர் சபையானது மரித்து போனோம். அது செத்து போச்சு. அவன் மிஸ்ட்ரி பாபிலோன் வந்து எல்லாத்தையும் மேற்கொண்டு விட்டார். எப்படி நேபுகாத்நேச்சார் மேற்கொண்டானோ அதே போல மிஸ்ட்ரி பாபிலோன், ரகசியம் மகா பாபிலோன், தேசிகளுக்கும் பூமியில் உள்ள 60 தாய் என்ற நாமம் அவள் நெற்றியில எழுந்திருந்தது. வெளிப்பட்ட 17:5 வாசி. அதனால ரகசிய மகா பாபிலோன், தேசிகளுக்கும் பூமியில் உள்ள 60 தாய் என்ற நாமம் அவள் நெற்றியில இருந்தது. அந்த மிஸ்ட்ரி பாபிலோன் கத்தோலிக்க மார்க்கம் வந்து எல்லாத்தையும் மேற்கொண்டது. இந்த கத்தோலிக்கிலிருந்து வெளியே வரும் பொழுதுதான் லூத்தரன், மெத்தடிஸ்ட், பெந்தேகாஸ்டல் பல ஸ்தாபனங்கள் உண்டார். அதுக்கு முன்னால பவுல் காலத்துல எந்த ஸ்தாபனமும் கிடையாது. இஸ்ரவேல் எப்படியோ அப்படிதான். இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கிறார், வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் இவங்க எங்க இருந்து வந்தாங்க? 70 வருஷமா அங்க போயிட்டு வர சொல்ல இதெல்லாம். அதே போல கத்தோலிக்க மார்க்கத்துக்குள்ள போயிட்டு அதுக்கு பிறகு சபையானது இருளை காலத்தை விட்டு அது வரும் பொழுது அது என்ன சொன்னால் இப்படியாப்பட்ட ஸ்தாபனங்கள் இன்னைக்கு 900 ஸ்தாபனம் ஏற்பட்டு விட்டது. இந்த மெசேஜிலையும் பல விதமான குழப்பம். ஒருத்தர் நான் அப்படி சேர்ந்து நான் ராபோன் எடுக்க மாட்டேன், அடிமையானுடைய மகனை கொண்டே தருது. ராபோன் எடுக்கலன்னா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? போ, நீ வெளியே போ. என்ன ஐக்கியம்? அது ஒளிக்கு இருளுக்கு ஐக்கியம் கிடையாது. அது என்ன உபதேசம்? அது நான் வரும்பொழுது என்ன நினைவுறும்படி செய்யணும், குளோரிபிகேஷன் அடைவரைக்கும் செய்ய சொல்லும் பொழுது அப்படியாப்பட்டதோடு நம்ம என்ன சம்பந்தப்படுவது? வார்த்தைக்காக நமக்கு என்ன வைராக்கியம் இருக்குது? ஒரு நாள் பாருங்க, இட்ஸ் a hour of restoration. அவன் பழைய இழந்து போன உபதேசத்துக்கு, பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுடைய இதயத்துக்கு திரும்ப வேண்டிய நேரம், அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு திரும்ப வேண்டிய நேரம். ஆமென். இப்படி அவங்க பல எடுத்துக்கொள்ளும் பொழுது பல டினாமினேஷனை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனால் சில பீப்புள் ஆண்டவரை நேசித்தார். எஸ்ரா ஆண்டவரை நேசித்தான். ஹல்லேலூயா. நெகேமியா ஆண்டவரை நேசித்தான். ஜெருபாபேல், ஜெஷுவா பிரதான ஆசாரி. ஜெருபாபேல் வந்து யூதா கோத்திரத்து பிரபு ஆலயத்தை கட்டினார். அதுல யெருபாபேலும் யோசுவாவும் முதலாவது குரூப்பா வந்து ஆலயத்தை கட்டுறார். பின்பு எஸ்ரா ஒரு குரூப்போட வருகிறார். ஏதோ ஆலய ஆராதனைகளெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார். அதன் பின்பு நெகேமியா தேர்ட் குரூப் வருகிறது. நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டி ஆலயத்தை கட்டி எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணிவிட்டான். அதன் பின்பு என்ன செய்யறாங்க? இதோ வேதபாரகர் பரிசேயர் வந்து இயேசுக்கு சொல்லும் பொழுது அந்த விதமான காலம். சில பீப்புள் ஆண்டவரை நேசிக்கிறாங்க, சில பீப்புள் வந்து ஆண்டவரை டினாமினேஷன் நேசி. நம்ம இன்னைக்கு வந்து ஸ்பிரிட் ஆஃப் எஸ்ரா நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தின் மேல் அதிகமாக எஸ்ரா வேதத்தை ஆராய்ந்து எஸ்ரா ஸ்பிரிட் ஆஃப் எஸ்ரா இருக்கிறது. நெகேமியா அலங்கத்தை கட்டி ஜனங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துறாங்க. நெகேமியா ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. நெகேமியா ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குது. ஜெருபாபேல் ஆலயத்தை கட்டினான். ஜோஷுவா ஹை பிரீஸ்ட். இது அந்த ஸ்பிரிட்லாம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா ஜனங்கள் என்ன? வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் இந்த குரூப்பை ஏற்படுத்தினார். இது இருக்கு, அது இது ரியல். அது வந்து பிசாசு அங்க பிரிவினை ஏற்படுத்தி
வேதபாரத்தை பரிசெய்து ஐயோ இயேசுக்கு சொந்தமாய் சொல்லுவார். ஆனா ரியல் பீப்புள் இயேசுக்கு சொல்லுவாங்க. ரியல் பீப்புள் வந்தாங்க, ஞானத்தை விட்டு ஜீசஸை ஃபாலோ பண்ணாங்க. ஆமென். அதே போலதான் அவிதமாக இருந்தது. இஸ்ரவேல் வந்து என்ன சொன்னா, இன்னைக்கு வந்து எப்படி இருக்கிறது இஸ்ரவேல்? இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல், இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், முதலாவது அவங்க வந்து மறுபடியும் பலி செலுத்தணும்னு விரும்புகிறாங்க. காளை வெள்ளாட்டுக்கடாவை பலி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கையினால் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டு வாசமா இருக்கல. ஹல்லேலூயா. இது ஒரு பில்டிங் தான். இதுக்குள்ள டீ குடிக்க கூடாது, இதுக்குள்ள சாப்பிடக்கூடாது. டீ குடிக்காம சாப்பிடாம இருந்தா நல்லதுதான். ஆனா என்னன்னா, அதனால ஆலயம் தீட்டுப்பட்டு போறதில்லை. அதனால இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படிதான் இருக்காங்க. ட்ரெடிஷனலா இந்து டெம்பிள் போல வச்சிருக்காங்க. டெம்பிள் நம்ம தான் டெம்பிள். ஹல்லேலூயா. அவங்க டெம்பிள் தெரியாம ஒரு கூரை சர்ச்சை போட்டுக்கிட்டு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு, இவன் சாப்பிடணும் எல்லாம் வெளியே வந்துருங்க, இவன் டீ குடிக்கணும் எல்லாரும் வெளியே வந்துருங்க. அவங்களே டெம்பிள் தெரியல, அவங்க டெம்பிளை சரியா பாதுகாக்காம ஆண்டவர் கையினால கட்டப்பட்ட ஆலயத்துல வாசமா இல்லையே. அது ஒரு அசம்பிளிங் பேஸ் தான். அது தேவையில்லாத காரியத்தை நம்ம செய்ய போறது இல்லை. ஆனா டீ குடிச்சாலும் சாப்பிட்டாம என்ன தீட்டுப்பட்டு போகுதா? எப்படி இருக்கிறாங்க பாருங்க. கையினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே தேவன் வாசமா இருப்பதில்லை. அவங்க இன்னும் ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஏரோனிக் பிரீஸ்ட் கூட கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் மரபைப்படியான பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அந்த ஆசாரியத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆரோனின் மரபைப்படியான ஆசாரியர்களை திருப்பி ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவங்க வந்து சிவப்பு கிடாரியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 19 சிவப்பு குடாரி வந்து அந்த சாம்பல் வந்து தீட்டை அது பரிகரிக்கும். ஆனால் சிவப்பு கிடாரியை தேடி அதை பலி செலுத்தி அதை சாம்பலாக சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால சிவப்பு கிடாரியை தேடிட்டு இருக்காங்க. முழுசு ரெட்டா இருக்கணும். அந்த கிடாரி வந்து முழுசு ரெட்டா இருக்கும். சின்ன கலர் கூட வேற கலர் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா ரெட்டா இருக்கிற ஒரு கிடாரியை பலி செலுத்த வேண்டும் என்று இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பொழுது அங்க இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய பேர் என்ன, தன்னுடைய கோத்திரம் என்னன்னு தெரியாது. இப்ப இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு தாங்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரியாது. அவங்க வந்து ஏர்லி ஜெருசலேம்ல தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இப்படி செஞ்சிருக்கிறாரு அவங்களுக்கு தெரியல. எப்படி பாத்தீங்களா? சடுசீஸ் அண்ட் பாரிசீஸ் இவங்கெல்லாம் தோன்றினாங்க. பாபிலோன்ல இருந்து வந்ததுனால இவ்விதமான குரூப் ஏற்பட்டது. இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவங்க ஒன்னும் அதை பழையபடிதான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர்களால் காஸ்பல் கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ப்ராஃபட் கொண்டு வந்திருக்கிறார். இவங்க ஆராதிக்கிற தேவன் தான், பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான், ஆலயத்தில் வாசமாயிருந்த கர்த்தர் தான். இப்பொழுது கிரேஸ்ல கொண்டு வந்திருக்கிறார், நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஜூபிலி ட்ரம்பட் ஊதப்பட்டிருக்கிறது. தெரியல. நம்ம இன்னைக்கு 7th ஏஜ்ல வந்துருக்கோம். இந்த 7th ஏஜ்ல வரும்போது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பெயரை நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர் விசுவாசம்? உங்களுடைய பெயர் வந்து இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. எங்க இருந்து அழைக்கப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபஸ் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். முத்திரைகள் திறக்கப்படுகிறது. நம்முடைய பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சோதனை என்ன செய்யுது? உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் தேவன் பிரியமாய் இருக்கிறார். சர்ச்சை கட்டணும். 10,000 கொடுக்கிற 1,00,000 பேர் தேவை. 50,000 கொடுக்கிற 10,000 பேர் தேவை. 1,00,000 ரூபாய் கொடுக்கிற 100 பேர் தேவை. இதுதான் மோகன் சி லாசஸ் பதவி வார்த்தை. அர்த்தம். நாங்கள் பெரிய 20,000 பேர் உட்காரும்படியான ஒரு கூடாரத்தை கட்டுகிறோம். இத்தனை 1000 கொடுங்க, நீங்கள் அதில் ஒருவராக இருக்கிறீர்களா? நம்முடைய பிளான் தான் அர்த்தம். ஆனா கர்த்தருடைய பிளான் எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. அது மோகன் சி லாசருக்கு தெரியுமா அல்லது பெரிய பெரிய சாபனம் போறதுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால எல்லாமே கைவிடப்படும். ஆகாரின் பிள்ளைகள். இங்க ஒரு மனுஷன் என்ன செய்வார் என்றால், இதோ அவர் வந்து இந்த பேட்டர்னை கொண்டு வருகிறார். ஆமென். அன்னைக்கு போன அந்த பேட்டர்னை கொண்டு வந்த சபையை ஒழுங்குபடுத்தினார். ஆனா எஸ்ரேமா வந்து நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டது. அதனால இப்பொழுது இருக்கிற எஸ்ரேம் ஆகாரின் பிள்ளைகளா இருக்குது. அவர் சுயாதீனமுள்ள பிள்ளைகள். நமக்கு நம்ம மேலான எஸ்ரேமை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென்.
மோசஸ் வந்து கிளவுடுக்குள்ள போனான். கிளவுடுக்குள்ள போயிடுச்சு, மேகத்துக்குள் போனான். கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், கார்மேகத்தில் நான் தரிசனமானேன். சீனாய் மலை மேல மேகம் வந்தது. மோசே அந்த மேகத்துக்குள்ள போன பிறகு எல்லாம் டிஃபரெண்டா மாறிடுச்சு. எப்படி டிஃபரெண்டா மாறிட்டு அங்கிருந்து ஒரு தரிசனத்தை பெற்று வருகிறான். ஹெவன்லி விஷனை பார்க்கிறான். அந்த விஷனை பார்த்து இங்க வந்து எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுறான். ஆபிரகாமுக்கு அவர் தோன்றினார், அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர். தோன்றினார், பின்பு தோன்றாமல் போனார். இப்படிதான் ஆபிரகாமோடு கூட தேவன் டீல் பண்ணார். ஆனா இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், நான் ஆபிரகாமுக்கு தோன்றினேன், பின்பு காணப்படும், திடீர்னு தோன்றுவேன், திரும்ப காணாமல். இப்படிதான் நான் வந்து உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமோடு டீல் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனா உங்கள்கிட்ட அப்படி நான் டீல் பண்ண விரும்பல. உங்க மத்தியிலே வந்து வாசமா இருக்கிறது. அதனால நீங்க ஒரு ஆசிரியப்பு கூடாது பார்க்கிறாயா. யாத்திராம 25:8. அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இதோ நடுவிலே வாசம் பண்ண ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயாக என்று சொல்லுகிறார். நான் வந்து ஆபிரகாமிட்ட வந்துட்டு போனேன். ஆனா அதே மாதிரி நான் வந்துட்டு போக நான் விரும்பல. உங்க சென்டரா உங்க மத்தியில நான் இருக்கும், எப்பொழுதுமே இருக்கும். உங்களுக்கு தாகம் எடுத்தா நான் தண்ணி தருவேன், உங்களுக்கு பசி எடுத்தா நான் ஆகாரம் தருவேன். உங்களை வந்து கானான் தேசத்துக்கு நான் லீட் பண்ணுவேன். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஸ்டாப் பண்ணணும், போங்கன்னா போகணும். உங்களுக்கு யுத்தம் வந்தா நான் வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அதனால நான் உங்க மத்தியிலேயே இருக்கணும்னு ஆண்டவர் ஆசை. ஹல்லேலூயா. நம்ம அந்த ஸ்டேஜ்ல இருக்கோம். காட்னஸ் இதோ மனுஷனுக்கு மத்தியில தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு. அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவரோடு வந்து அவருடைய தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய கண்ணீர் யாவை துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தின ஒழிந்து போயில. நீங்க மத்தியில ஒரு பிரைட் மத்தியில இன்னைக்கு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வந்துட்டு போல நான் உங்க மத்தியில இருக்கணும். ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லுகிறார். இதோ மோசே கிளவுடுக்குள்ள போனான், ஜனங்கள் கீழே இருந்தாங்க. அங்கிருந்து விஷன் பேசிட்டு வரோம். இப்ப எல்லாம் கும்பலா போனாங்க. எகிப்துல இருந்து வரும்பொழுது கும்பலா போனாங்க. எல்லாமே மிக்ஸ், எல்லா கோத்திரங்களும் மிக்ஸ் பண்ணி இருந்தது. பல ஜாதி மக்களும் மிக்ஸ் பண்ணி போனாங்க. ஆனா மேல போயிட்டு வந்த பிறகு இனிமேட்டு நீங்க அப்படி இருக்கக்கூடாது. சென்டரா வந்து வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும். இதை வடக்க வந்து யார் இருக்கணும்? கிழக்க வந்து யூதா, வடக்க வந்து தான் கோத்திரம், இதோ தெற்க வந்து ரூபன், இதை மேற்க வந்து எப்ராயிம். இப்படி உங்களுக்கு கீழே வந்து இன்னும் 2 கோத்திரம், இப்படி 3 கோத்திரம் ஒரு பாளையமாக 12 கோத்திரத்தாலும் ஆசரிப்பு கூடாத சுத்தி பாளையம் வேணும். உங்களுக்கு ஒரு சாணம் உண்டு, ஒரு இடம் உண்டு. அதுலதான் நீங்க, நான் மேல இருந்து பார்த்து வந்திருக்கேன். உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மேல இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க மாம்சம் இருக்கீங்க, தேவன் எங்க இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்குது. நாங்க பார்த்து வந்திருக்கேன். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அங்க பார்த்து வந்திருக்கேன். அதே இடத்துல தான் நீங்க இருக்கும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் எல்லாம் மொத்தமா போறாங்க. அதான் சொன்னா இவ்வளவு வரைக்கும் இருந்தா எல்லாம் நம்ம இஷ்டமா நம்ம போனோம். ஏதோ பின்னாங்கி போயிட்டாங்க, சிலர் பின்னாங்கி போயிட்டாங்க, 20 பேர் பின்னாங்கி போயிட்டாங்க. நல்லதுதான் அது. களைகள் வந்து பிடுங்கப்படணும், அப்பதான் பயிர் நல்லா வளரும். களை இருந்துச்சுன்னா அது அதுக்குள்ள இருந்து சாப்பிட்டு இருக்கும். அதனால களையை பிடுங்கி போடுறது நல்லது. கர்த்தர் பிடுங்கி போட்டிருக்கிறார் களைகள். இன்னும் ஏதாவது களை இருந்தாலும் பிடுங்குவார் ஆண்டவர். பிடுங்கட்டும், பயிர் நல்லா வளரட்டும். இப்போ நம்ம என்னன்னா எல்லாம் ஒரு ஒழுங்கில போகணும். ஒழுங்கில்லாம போகக்கூடாது. பாச பேச்சு கேட்கணும். பாச நல்ல ஆலோசனை கேட்படிலாம் கீழ்படி மனசுலன்னா ஜட்ஜி விட்டு போயிடணும். ராசு தனிப்பட்ட பரமா கூப்பிட்டு ஆலோசனை சொல்லி கீழ்படினா தச்சு விட்டு போயிடணும். எந்த பாசம் அப்படி சொல்றீங்க? ஒரு ஆவிக்குரிய வைராக்கியத்துல சொல்றேன். ஏன்னா அவங்கவுங்க இஷ்டம் போல நடக்கிறது இது கிடையாது. ஒரு எல்லாம் மொத்தமா வந்தாங்க, மொத்தமா மந்தையா வந்தாங்க, மந்தையா போனாங்க. இப்போ அப்படி மேல போயிட்டு வந்த பிறகு நீ வடக்குன்னா வடக்கதான், நீ தெற்க போகக்கூடாது. நீ மேற்கன்னா மேற்கதான் இருக்கணும், நீ கிழக்க போகக்கூடாது. உன் இடம் இதுதான். சென்டரா ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. டேபர்னாக்கிள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் நடுவில் இருக்கணும். வந்துட்டு நான் போகலையே, நான் பெர்மனண்டா மத்தியிலே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா ஜனங்களுக்கு தன்னுடைய ஸ்தானம் என்னன்னு தெரியும்.
நம்முடைய உபதேசம் என்ன, நம்முடைய ப்ராமிஸ் என்ன? எனக்கு நான் பேசுன திருப்பி ஏன்டா ஆலோசனை சொல்றேன்? வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனசு இல்லாம தன்னுடைய சொந்த கருத்துக்களை பேசுறது இங்க எல்லாமே இனிமேல் எல்லாம் செல்லுபடியாது. காலம் கடைசி ஆயிடுச்சு. எல்லாம் பிரீச்சர். ஒரு சமயத்துக்கு போக வேண்டியதான், ஒரு சின்ன சர்ச்சை கட்ட வேண்டியதான், 10 பேர் சேர்க்க வேண்டியதான். பிரீச்சர் எல்லாம் பிரீச்சரா மாறுறாங்க இன்னைக்கு செய்தியில. அதையும் போயிட்டு ஒரு பாஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணுவார். என்னை வந்து நீங்க பாஸ்டரா ஏற்படுத்திருக்கீங்கன்னா அவர் வந்து ரெடியா வர்றார், பாஸ்டரா ஏற்படுத்த வருவார். எல்லாம் ஒழுங்கா இது. அன்னைக்கு எவ்வளவு ஒழுங்கா இருந்தாங்க. அப்போஸ்தலர் காலத்துல எவ்வளவு ஒழுங்கு இருந்துச்சு, மோசஸ் காலத்துல எவ்வளவு ஒழுங்கு இருந்துச்சு. இன்னைக்கு அதே ஒழுங்குதான் மறுபடியும் வர வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. God leading his people. Hallelujah. எல்லாமே ஆர்டர் பண்ணுங்க. ஒண்ணா என்ன ஒண்ணாவது அவன் மேல இருந்து கீழே இறங்கி வரான். வந்து என்ன சொல்றான்? 3 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறக்க கடவர்கள். 2 வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாருக்கு அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களுடைய புருஷர்களாகிய சகல தலைகளின் பேர்களாக எண்ணி தொகையேற்றுங்கள். அவங்க அங்கிருந்து இறங்கின உடனே காரியம் மாறி போச்சு. சீனாய் மலையில போயிட்டு கிளவுடுக்குள்ள பிரவேசித்து இறங்கும் பொழுது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய அப்பா பேர் என்ன, உங்க தாத்தா பேர் என்ன, நீங்க என்ன கோத்திரம்னு சொல்றோம். இப்படி எல்லாரும் என்ன செய்யணும்னா அவங்க கோத்திரம் யாரு, அவங்களுடைய அப்பா பேர் என்ன, எல்லாம் கோத்திரமா வாங்க அப்படின்ட்டான். இது வரைக்கும் எல்லாம் 12 கோத்திரமும் மிக்ஸ் ஆகி தான் போச்சு. அதெல்லாம் 2015 வரைக்கும் போட்டோம். இப்ப கர்த்தருடைய வரைய வந்துட்டு இப்போ நம்ம யாருக்கு பிறந்திருக்கோம்னு தெரியும், நம்முடைய பொசிஷன் என்னன்னு தெரியும், நம்முடைய ப்ராமிஸ் என்ன, நம்முடைய பிளஸிங் என்ன, எல்லாம் இப்ப தெரிய வேண்டியது. அவன் மேகத்துல போயிட்டு வந்தான். அன்னைக்கு கிளவுடு மேகசமா வந்தது. கிளவுடுல போயிட்டு வந்து அங்க என்ன சொல்றாரு, இது எல்லாத்தையும் பிரிக்கிறாரு. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு உன்னுடைய சாணம் என்ன, கிறிஸ்துவுக்குள் உன்னுடைய சாணம் என்ன, வேதத்துல தன்னுடைய சாணம் என்ன, அதெல்லாம் இன்னைக்கு ஜனங்கள் பார்க்கறது இல்லை. நான் பிரீச்சர், நான் பிலிவர் இல்லையா, நான் பிரீச்சர். அதே பிளான் தான் இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசஸ் கிளவுடுக்குள்ள போனா, இன்னைக்கு பெர்னாக் கிளவுடுக்குள்ள போனா, கிளவுட்ல இருந்து இறங்கி வந்த 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது. நம்முடைய பேரை கண்டுபிடிக்கணும். நம்ம எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க, நம்முடைய இடம் எது, வடக்கையா தெற்கையா கிழக்கையா இருக்கணும், நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்ன, நம்முடைய கொடி என்ன, நம்ம எத்தனாவது பாளையம், இப்படின்னு ஒரு ஆர்டர்ல கொண்டு வந்ததுதான். கிளவுடுல போயிட்டு மோசஸ் ஆர்டர் கொண்டு வந்தது போல கிளவுடுக்குள்ள போயிட்டு இதை ஆர்டர் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆர்டர்னா டீ குடிக்க கூடாது, சர்ச்சுக்குள்ள டீ குடிக்க கூடாது, இடவெளி நேரத்துல டீ குடிக்க கூடாது, எல்லாரும் வெளியே வந்துருங்க, இதுதான் ஆர்டர் நினைக்கிறாங்க. வேற அங்க எந்த ஆர்டரும் தெரியல. The natural Israel began to realize they had a heavenly representation. அன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்கள் என்ன, நமக்கு அங்க மேல ஹெவன்லி ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஹல்லேலூயா. இங்க ஒரு பாடி இருக்கு, அங்க ஒரு பாடி இருக்கு. ஹல்லேலூயா. மோசே அந்த பாடி தான் பார்த்தான். அங்க பார்த்துட்டு வந்து அதே மாதிரி நீங்க இங்க இருக்கும். அங்க ஆசிரியப்பு கூட அதை பார்த்து வந்து அதே மாதிரி இங்க செய்யணும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்வாயாக. ஹல்லேலூயா. அங்க 12 கோத்திரம், 12 பிரபுக்கள். கவனிச்சு பாரு. 12 இங்க 7 சபை காலங்கள், அங்க 12 tribes, இங்க 7 churches, அங்க 12 princes, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவர், princes, பிரபு இருந்தார். இன்னைக்கு 7 messengers. ஹல்லேலூயா. அங்க 4 anointing, இங்கேயும் 4 anointing. யூதா கோத்திரத்துக்கு என்ன கொடி? சிங்கம். எப்ராயிமுக்கு என்ன கொடி? எப்ராயிமுக்கு வந்து காளை. ரூபனுக்கு என்ன கொடி? மனுஷ முகமுள்ள கொடி. தானுக்கு என்னது? ஈகிள். 4 ஸ்டாண்டர்ட், 4 anointing, இங்கேயும் 4 anointing தான். அங்க 12 வந்து 4 பிரிச்சிருக்கீங்க, 7 4 பிரிச்சு. எல்லாத்தையும் மோசஸ் எப்படி அதே தான் பெருமைப்பட்ட. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம்? அதெல்லாம் தெரியாது. நம்ம ஆளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா பைபிள் ஒழுங்கா படிச்சா தானே.
இப்பொழுது என்றால் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு blessing இருக்கிறது. அங்கே ஒரு ப்ராமிஸ் இருக்கு. blessing எங்க இருக்கிறது? ஆதியாகமம் 49 blessing அங்க யாக்கோபு சொல்லி இருக்கிறான். மரிப்பதற்கு முன்னதாக யூதா கோத்திரத்துக்கு என்ன blessing உண்டு, 12 கோத்திரத்துக்குள்ள blessing. இப்பொழுது அவங்க யோசிக்கிறாங்க, எனக்கு இந்த blessing இருக்குது. ஹalleluya. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு ப்ராமிஸ் இருக்கிறது. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கொடி இருக்கிறது, ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. ஒவ்வொரு கோத்திரமும் ஒரு திசையில இருக்கும். இதமா இருக்கும் பொழுது அந்த அனாயிட்டிங் அவங்க கொடுக்கப்படும் பொழுது இப்பொழுது அவங்க அனாயிட்டிங் பெற்றிருக்கிறாங்க. அல்ல யூதா என்ன அனாயிட்டிங்? லயன் அனாயிட்டிங். ஹalleluya. டான் என்ன அனாயிட்டிங்? ஈகிள் அனாயிட்டிங். ஹalleluya. அந்த அனாயிட்டிங் படி அவங்க செயல்படும். அந்த blessing படி அவங்க கிளைம் பண்ணணும். நீங்க உதாரணமா பார்க்கும் பொழுது யூதா கோத்திரத்துக்கு என்ன blessing கொடுக்கப்பட்டிருக்கு? 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதாவே, சகோதரனால் புகழப்படுவான் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். இதோ யூதா வந்து என்ன செய்யறால், சகோதரனால் புகழப்படும் நீ, உன் கரம் உன் சத்துருடைய பிடரின் மேல் இருக்கும். உன் கை வந்து சத்துருடைய பிடரி கழுத்தை பிடிப்பார். நீ ஒன்னும் தப்பிக்க முடியாது. பாருங்க, சவுல் யுத்தத்துக்கு போகும்போது கோலியாத்து நிற்கிறான். இந்த சவுல் பயந்துட்டு இருக்கிறான். அங்க யூதாக்கு வந்து சேர்ந்து அவங்க சவரமாக இருக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் வந்து தனக்கு என்ன அனாயிட்டிங் இருக்கிறது? லயன் அனாயிட்டிங் இருக்கிறது. ஹalleluya. என்ன blessing இருக்குது? சத்துருடைய பிடரிய பிடிப்பது. சத்துரு நம்ம ஜெயிப்பதா, அவனை நம்ம ஜெயிப்பதா? நமக்கு என்ன blessing கொடுத்திருக்கு? நீ பிடரிய பிடிப்பார். அந்த அனாயிட்டிங் படி அவன் செயல்பட்டான். What with this anointing? If you are from Judah, you are not afraid of any enemy. விரோதிகளை குறித்து பயப்பட கிடையாது. ஆனா கோலியாத்தை குறித்து அவன் பயப்படல. எல்லாரும் யூதா கோத்திர சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தன்னுடைய blessing என்னன்னு தெரியல, தன்னுடைய anointing என்னன்னு தெரியல. இந்த கோலியாத்தை தாவீது வரும்பொழுது அவனுடைய anointing என்னன்னு தெரிந்தது. ஹalleluya. லயால் யூதாவை பெறும் பொழுது என்ன சொன்னாள் என்றால், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 29:35 வாசிக்கிறோம். மறுபடியும் அவன் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். கர்த்தரை துதிப்பேன். I will praise the Lord. நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். யூதானா என்ன அர்த்தம் என்றால், I will praise the Lord. கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். பாருங்க, சவுல் 40 வருஷம் அங்க ஆட்சி செய்யறான். அவன் உடன்படிக்கை பற்றி கவலைப்படவே இல்லை. அது வந்து ஒரு அபினதாப் என்கிற வீட்டுல இருக்கு, அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆனா இவன் ராஜா வந்த உடனே உடன்படிக்கை பற்றி தன்னுடைய பட்டணத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஹalleluya. I want God's presence. ஹalleluya. நான் வந்து சத்தியம் இல்லாத ஒரு சபையை நடத்த விரும்பல, வெளிப்பாடு இல்லாத சபையை நடத்த விரும்பல. எனக்கு வெளிப்பாடு வேணும், வார்த்தை வேணும், கர்த்தருடைய பிரசன்னம் வேணும். ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு சபை எனக்கு தேவையில்லை. எனக்கு அப்படி வேணும்னு சொல்லி உடன்படிக்கை பற்றி கொடுத்தான். ஹalleluya. சோல் அதை பற்றியே கவலைப்படல. இன்னைக்கு இருக்கிற நிறைய டீச்சர்ஸ் வந்து மெசேஜ்ல டீச்சர்ஸ் எதை பற்றியும் கவலைப்படல. திகிதை சொன்னா நம்ம திகிதை செய்தி கொஞ்சம் படிக்க வேண்டியதான், சொல்ல வேண்டியதுதான். 10 பேர் 20 பேர் வச்சு ஒரு சர்ச்சை கட்டிட வேண்டியதுதான். நான் பாஸ்டர் ஆயிட்டேங்கிறேன். எப்படி பாத்தீங்களா? தன்னுடைய அனாயிட்டிங் என்ன, தன்னுடைய பொசிஷன் என்ன? இதை கோலியாத்தை வந்து அவன் எதிர்க்கும் பொழுது அவன் மேல இருந்த அனாயிட்டிங் என்னன்னு அவனுக்கு தெரியுது. நம்ம இன்னைக்கு ஈகிள் அனாயிட்டிங்கை பெற்றிருக்கிறோம். ஹalleluya. இவன் என்ன, கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று இவனுக்கு தான் விருப்பம் வந்தது. 2 சாமுவேல் 6:1 உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்ததை நம்ம விசுவாசிக்கிறோம். ஹெவன்லி ஆர்டர், அது ஒரு ஹெவன்லி ஆர்டர்ல இருக்கும். அங்க பார்க்கிற மலையில பார்க்கும் பொழுது ஆசரிப்புகளை எப்படி இருக்கணும், சுத்தி ஜனங்கள் எப்படி இருக்கணும், இதுதான் இவ்விதமாக தான் பாளையம் இறங்க வேண்டும். நம்ம ஒழுங்கில்லாத சபை கிடையாது. தாறுமாறா போற விசுவாசிகள் இங்க தேவையில்லை. உங்களுக்கு தாறுமாறா போகணும், உங்க இஷ்டமா போகணும்னா நீங்க தயவுசெய்து நீங்க சர்ச்சை விட்டு நீங்க வெளியே போயிட்டு நீங்க தாறுமாறா போகணும். அவன் மேகத்துக்குள்ள போயிட்டு வந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறான். இது வரைக்கும் ஒழுங்கு இல்லாம இருந்துச்சு, இப்பொழுது ஒழுங்குபடுத்துறான்.
ஒழுங்கில்லாத பூமியை ஆள ஒழுங்குபடுத்தினார். இதோ ஒழுங்கில்லாத ஒரு சபையை மோசஸ் ஒழுங்குபடுத்தினார். இதோ பவுல் வந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தார். டினாமினேஷன் ஏற்பட்டு தாது போய்விட்டது. தீர்க்கதரிசி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தா இப்பொழுது தாறுமாறா போயிட்டு இருக்குது. ஆனா எல்லாரும் ஒரு ஒழுங்குல வேணும். ஹல்லேலூயா. living social life, entertainment, and they have a message life. Message வேணும், entertainment ஜாலியாகவும் வேணும். பாதர் சொல்ல நான் சுடிதார் போட்டு தான் போவேன், நான் சினிமா பார்ப்பேன், நான் ஊருக்கு போகும்போது ஜோல்ஸ் போடுவேன், இங்க வந்து சர்ச்சுக்கு வந்து ஜோல்ஸ்ல கட்டி வச்சுட்டு வந்துடுவேன், சொந்த ஊர் போனா ஜோல்ஸ் போட்டு போவேன். என்ன தாறுமாறான வாழ்க்கை. நீ ஜோல்ஸே 24 மணி நேரம் போட்டுக்கையே, எதுக்கு அந்த மாயமால பண்ணணும்? எப்பவும் சுடிதார் போட்டுக்க. இங்க வரும்பொழுது ஏன் பாவாடை தாவணி கட்டுறா? எப்பவுமே சுடிதார் போட்டுக்க, இங்க வராத. இது என்ன ஒரு வாழ்க்கை? இது எதுக்கு இந்த மாய்மால நமக்கு தேவை? அதான் இன்னைக்கு ஜனங்கள் அப்படி இருக்கான். மாய்மாலமான வாழ்க்கை. சோசியல் லைஃப் வேணும், என்டர்டைன்மெண்ட்ஸ் வேணும், மெசேஜும் வேணும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது அவனுடைய சோலை டச் பண்ணாது. மீட்கப்படாத ஜனங்கள் இஸ்மவேலர்கள், ஆகாரின் பிள்ளை, இதை புறக்கணிக்கப்படுவதே அவனுடைய முடிவு. மோசஸ் வந்து பில்லர் ஆஃப் ஃபயர் வேணும்னு நினைச்சான். மோசஸ் வந்து ஆசரிப்பு கூடாரம் வேணும்னு நினைச்சான். மோசஸ் வந்து ஒரு ஆர்டர் வேணும்னு நினைச்சான். ஹல்லேலூயா. பவுலும் அதுதான் நினைச்சாரு, பெர்னார்டு அதான் நினைச்சாரு. இப்பவும் அது அப்படிதான் இருக்கணும். ஆமென். அதே மோசஸ் கூட இருந்த அதே கர்த்தர் தான் பிறக்கும் பொழுது அந்த குழந்தை மேல அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் இருக்கு. மோசஸ் கூட இருந்த அதே கர்த்தர் தான் இத குகையில போய் ஜெபிக்கும் பொழுது அங்க வந்தார். மோசஸ் கூட இருந்த அதே கர்த்தர் தான் அந்த 17 பேருக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கும் பொழுது அங்க வந்து காட்சியிலே தோன்றினார். மோசஸ் கூட இருந்த அதே கர்த்தர் தான் இது என்றால் முத்திரைகளை திறந்து தேவதேசத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எதிரே விசுவாசம். only one person. மோசஸ் கூட இருந்த அதே கர்த்தர் தான் பிரதர் பெர்னார்டு கூட இருந்தார். reveals the word, the Holy Spirit, அவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். the Holy Spirit is the angel. அவர்தான் கர்த்தருடைய தூதனானவர். the angel is God. hallelujah. எதிரே விசுவாசிங்க. the angel is God. அந்த கர்த்தருடைய தூதனானவர் தேவனாய் இருக்கிறார். ஆமென். என்னாவது மூல வாசிக்கலாம். இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனையின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. இஸ்ரவேல் 20 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்து அவர்களை யுத்தத்துக்கு போக வேண்டும். நம்ம எல்லாம் சேனைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்திலே ஒரு விதமான சேனைகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்குது, நம்ம இங்கே இருக்கு. மிகாவேலோடு அவனுடைய தூதரோடு யுத்தம் பண்ணினார். இங்க நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் மேல இருக்குது. Hallelujah. 20 years old and was able to go forth war and know where they were camping. அவங்க எங்க பாளையம் இறங்க வேண்டும் என்று நீ சொல். எல்லாத்தையும் எண்ணினார். யார் யார் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் சோல்ஜர்ஸா இருக்கு. எதிரே விசுவாசம். சோல்ஜர்ஸ் நம்ம மேல எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு வெளிப்படுத்தல் 10, 19, 14 வாசிக்கும் பொழுது பரலோகத்தின் சேனைகள் வெள்ளையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவளாய் வெள்ளை குதிரையில் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். நம்ம வந்து ஆர்மி ஆஃப் காடா இருக்கு. அவருக்கு இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில போகும்பொழுது நம்மளும் வெள்ளை குதிரையில அவருக்கு பின் செல்கிறோம். அதன் மீது என்ன வாசிக்கிறோம்? புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. அவர் சர்வவல்லமை தேவனுடைய உக்கிர கோபாக்கினான மதுவுள்ள ஆலயம் விதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் அவருடைய தொடையின் மேல் எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அந்த 10 ராஜாக்களும் அவர்கள் வந்து இவர்கள் ஒரே புத்தி உள்ளவர்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியாட்ட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாமா இருக்கபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு கூட இருக்கிற அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்றவர்கள் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 17-14 இப்படியாக நாம் அவரோடு கூட இருக்கிறோம். we are the army of God. hallelujah. நம்ம தியாபனி எங்க இருக்கு? நம்ம இங்க இருக்கிறோம். நம்ம தியாபனி பைபாஸ் பண்ணி இங்க வந்திருக்கிறோம். hallelujah.
இப்பொழுது மோசே அந்த காட்சி விட்டு எடுத்து விட்டார். மோசே காட்சி விட்டு எடுத்த உடனே ஜோஷுவா அங்கே இருக்கிறார். ஜோஷுவா யோர்தான் நதியை தாண்டி அங்கே இருக்கும் பொழுது கேப்டன் எங்க வர ஹalleluya கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு வருகிறார். பாஸ்டர் ஆரம்பித்து விட்டார்கள். இதோ வித்தசேனம் பண்ணப்பட்டது. இதோ புதிய தானியத்தை புசிக்கிறார்கள். மன்னா ஒழிந்து விட்டது. எகிப்தின் நிந்தை ஆண்டவர் அவர்களை விட்டு புரட்டி விட்டார். இதெல்லாம் யோசுவா 5 வாசிக்கிறோம். அதனுடைய கடைசி பார்க்கும் பொழுது எரியோவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அதிகாலையில் நிற்கும் பொழுது உருவின பட்டயத்தோடு அவர் நிற்கிறார். நீர் யார், யாரை சேர்ந்தவர் என்று சொல்லும் பொழுது யாரை சேர்ந்தவர் கேட்பது நான் இந்த இஸ்ரவேல் சேனையுடைய அதிபதியாய் வந்திருக்கிறேன். ஹalleluya உங்களுக்காக யுத்தம் பண்ண வந்திருக்கிறேன். இன்னைக்கு அந்த ஸ்டேஜில் ஜோஷுவா நீங்க என்ன செய்துட்டு இருக்கிறா அப்படின்னு யாராவது கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? அததான் நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆமென். ஒரு காலத்துல நாங்க எகிப்துல அடிமையா இருந்தோம். we were slaves in Egypt. நாங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக பிறந்தோம். நாங்க என்ன செய்தால் பார்வோன் எங்களை ஆளுகை செய்தான். அவனுடைய ஆட்சியின் கீழே இருந்தோம். இன்னைக்கு நாங்க விடுதலை பெற்றுவிட்டோம். ஹalleluya எப்படி என்றால் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். ஹalleluya God sent a prophet with a pillar of fire. ஒருவன் நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், பாவத்தின் கீழ் விற்கப்பட்டிருந்தேன், சாபன உபதேசத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஆனா கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். நான் இப்பொழுது விடுதலை ஆகிவிட்டேன். ஏற்கனவே சொல்ல முடியும். அப்படி சொன்னா நீங்க பாவத்துக்கு போக மாட்டீங்க, உலகத்துக்கு போக மாட்டீங்க. அப்படி சொல்லாதனால தான் எங்க இருக்கிறோம் என்ன இருக்குன்னே தெரியாது. பாஸ்டர் ஆடு வேணும்னு சேர்த்தாரு, வா வா வான்னு வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாரு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படியாப்பட்ட பாஸ்டர் இந்த பாஸ்டர் கிடையாது. நீங்க சார் நீங்க கரெக்டான பாஸ்டரை அப்படியாப்பட்ட சூஸ் பண்ணல. உங்களுக்கு ஏற்ற பாஸ்டர் நிறைய இருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் அப்படி கிடையாது. அவரால் இன்னைக்கு அப்படி நினைக்கிறாங்க. நான் நான் எகிப்துல இருந்தேன். இதோ தீர்க்கதரிசி வந்து ஒரு செய்தியோடு வந்தார், பில்லர் ஆஃப் ஃபயரோடு வந்தார், விடுதலை ஆக்கிறார். ஹalleluya we are free. ஹalleluya நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். இப்பொழுது தீர்க்கதரிசி போய்விட்டார். prophet has gone off the scene. ஆனா நான் இங்கே இருக்கிறேன். ஹalleluya என்னுடைய சுதந்திர பூமியில் இருக்கிறேன். ஹalleluya நம்முடைய சுதந்திர பூமி எது? word of God. ஹalleluya நான் இந்த கால் மிதிக்கு எவ்விடத்தையும் உனக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன். இந்த பைபிள்ல இருக்கிற ப்ராமிஸ்லாம் எனக்கு சொந்தம். நான் அதை ஒன் பை ஒன்னாக விசுவாசித்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆமென். எதை சொல்ல முடியும்? ஜோஷுவா கமிஷன் நமக்கு வந்திருக்கு. Every place the sole of my feet tread upon, these are my promises. இதுதான் என்னுடைய வாக்குத்தத்தம். ஆமென். 40 years நான் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹalleluya இந்த வார்த்தையில ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஹalleluya ஒவ்வொரு ப்ராமிஸா கிளைம் பண்ணுகிறேன். ஒவ்வொரு இடத்தையும் கைப்பற்றேன். பலமுறை தூதன் நினைச்சிருந்தார். இந்த சேனையின் அதிபதியா இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லித்தரார். எப்படி ஒவ்வொரு எரியோவை எப்படி கைப்பற்றணும், ஆயை எப்படி கைப்பற்றணும் இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya இப்போ அந்த சாம்பலை எதுவுமே சொல்ல முடியும். அதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் வித் வேர்ட் ஆஃப் காட். இதெல்லாம் தெரியாம நாங்க தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறோம், நாங்க பில்லர் ஆஃப் ஃபயரை விசுவாசிக்கிறோம், நாங்க மேக சம்பத்தை விசுவாசிக்கிறோம், நாங்க சாபனத்துல இல்லை, நாங்க அப்படி இப்படி இதெல்லாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் செல்லுபடியாது. இதெல்லாம் உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு சொல்ல இருக்க இடத்த விட்டு வேற இடத்துக்கு கொண்டு சொல்றாங்க. இது நம்ம ஆத்மாவை மேல கொண்டு சொல்றோம். Hallelujah 40 years I am standing here today. This is time. இதுதான் இந்த நேரம். இப்பொழுது நான் என்னுடைய சுதந்திர பூமியில இருக்கிறேன். Hallelujah claiming the promises. Hallelujah எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீங்க எல்லாமே 7ஆவது நம்பர் கொடுத்து நேரம் அதிகம் இல்லை, சீக்கிரமா முடிக்கணும். 7ஆவது நம்பர் கொடுத்து அங்கே ஒரு மனுஷன் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்துல பிறக்க எகிப்திற்கு பிறந்திருக்கான். பாவராசத்தை வாசிக்கிறான். 7ஆவது என்ன 7:11 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி
இது லேவியராகமம் 24 பாருங்க. சாரி, லேவியராகமம் 24 பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை மோசேயிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பேர் செலோமித். அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமாரத்தி. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரருடைய கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள். பாருங்க, இங்க ஒருத்தன் பிறந்திருக்கிறான். அவனுடைய தகப்பன் எகிப்தியன், தாய் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் என்ன கோத்திரம்னா தான் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவனுடைய தகப்பன் எகிப்தியன், ஒரு ஆளோட்டி. ஆளோட்டி என்ன செய்தான் என்றால் இந்த இஸ்ரவேல பெண்ணை வந்து ரேப் பண்ணிவிட்டான். இந்த தான் கோத்திரத்தை, அதனால ஒரு பையன் பிறந்துச்சான். மோசஸ் வந்து என்ன செய்யறான் என்றால் அந்த ஆளோட்டி தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அந்த பெண்ணுடைய கணவனோடு சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அவனை வெட்டி போட்டான். நீ சர்ப்பத்தின் வித்து, உன்னைய சாவடியும், நீ வந்து ரேப் பண்ணிருக்கிறார். இஸ்ரேல் கோத்திரத்துல பெய்ய தான் கோத்திரத்துல பெண்ணை வந்து நீ வந்து அவமானப்படுத்திருக்கிறார். உன்னை வெட்டி மணல்ல புதைச்சிட்டான். ஆனாலும் கூட அவளுடைய வயிற்றுல உருவான கர்ப்பத்தை ஸ்டாப் பண்ண அந்த பையன் வளர்ந்துட்டு தான் வரும். அதே போலதான் பரிசுத்த விவாகத்துக்கு அப்பாற்பட்ட குழந்தை, பிறந்த குழந்தை, பரிசுத்த விவாகத்தின் கீழ் குழந்தை பிறக்கணும். பரிசுத்த விவாகத்துக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் அது வந்து பாஸ்டர்ட் தேசி பிள்ளைகள் வேண்ட ராஜ்யத்துல நினைச்சிருக்க முடியாது. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. ஆண்டவர் சர்ப்பத்தை சபித்தார், பாம்பாக மாறினது. ஆனா சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு ஒரு குழந்தை உருவாயிட்டு அதை ஸ்டாப் பண்ண முடியல. அவர்தான் காரியம். அதே போல இங்கே சர்ப்பத்துக்கு முடிவை ஏற்படுத்தினாலும் சர்ப்பத்தின் வித்துக்களுக்கு முடிவை ஏற்படுத்த முடியவில்லை. அதே போல இந்த ஆளோட்டி வந்து அந்த பெண்ணை மானபங்கப்படுத்தினாலும் அவன் மூலமாக பிறந்த குழந்தையானது பிறந்து அது வனாந்தரத்துல வரும் பொழுது இவன் மோசம் மேல போயிட்டு வந்துட்டான். மேல போயிட்டு இது வரைக்கும் அவன் கூட்டமா வந்தான். இனிமே அப்படி வர முடியாது. அதே போல 2017 மேல அப்படி வர முடியாது. காலம் நெருங்கி மனம் போல போலாம், மனம் போல வரலாம், என்னாலும் செய்யலாம். பாஸ்டருக்கு தேவை மெம்பர்ஷிப் அப்படி இல்லை. பாஸ்டருக்கு தேவை ரியல் பில்லிங். ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு தேவை பிரைட். ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு தேவை எலெக்ஷன். ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு தேவை நித்திய ஜீவனுக்கு நிர்ணயிக்கப்பட்டவர். பாஸ்டருக்கு தேவை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அதான் தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எது தேவை அதான் எனக்கு தேவை. சாத்தானுக்கு என்ன தேவைன்னா நீ இப்படி இரு அப்படி இரு. நீ சர்ச்சுக்கு போவானா எல்லாம் செய்ய வேண்டிய வேலையும் செய். சர்ச்சுக்கு போய்க்க. மெசேஜையும் பெரிய பண்ணி சோசியல் என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே இரு. நீ உன் மனசு மாம்சம் விரும்புறபடியும் நீ போ. ஏதோ சாத்தான் அப்படி சொல்லுவான். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் அவன் கூட்டத்தோட கும்பலா போனா இப்பொழுது உங்க அப்பா பேர் சொல்லு. உங்க அப்பா எகிப்தியன். இது தான் கோத்திரத்துல தான் நடக்குது. இப்ப நம்ம தான் கோத்திரம் வந்திருக்கிறோம். ஈகிள் அனாய்டில வந்திருக்கிறோம். ஆனா ஈகிள் பீப்புள், ஹல்லேலூயா, ஈகிள் பீப்புள் மத்தியில தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. அதனால அவன் என்ன செய்யறான், உனக்கு இங்க இடம் கிடையாதுப்பா, நீ பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். நீ 4 பாளையத்துல வர முடியாது. உனக்கு சுதந்திரம் கிடையாது. நீ வந்து உன்னுடைய பேர்த்து சரியில்லை. இவ்வளவு நாளும் பேர்த்தை பத்தி கவலை இல்லை. இப்பதான் பேர்த்து. இங்க பேர்த்து படிதான் பொசிஷன். நீ பிறந்தது தப்பா பிறந்திருக்கிறா, உனக்கு இங்க இடம் கிடையாது. உடனே அவன் சண்டை போட ஆரம்பிச்சான், தேவனை தூசிக்க ஆரம்பிச்சான். உடனே அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. மோசே கத்தத்துல போய் கேட்டான், அவனை என்ன செய்யுங்க, எல்லாரும் கல்லறிங்க, தேவனுடைய நாமத்தை தூசித்தபடினால் அவன் கல்லறியப்படது. கத்த சொல்லிட்டேன். 12 வசனத்தை வாசிக்கலாம். தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ, கேட்டவர் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய கடவர்கள். பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய கடவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நியாய தீர்ப்பு வழங்கிவிட்டார். நமக்கு தண்டனை கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா தேவனை தூஷித்தவர்களுக்கு தண்டனை உண்டு. 4ஆம் முத்திரையிலும் தேவனை, 4வது கோபகலசத்தையும் தேவனை தூஷிக்கிறார்கள். 5வது கோபகலசத்திலையும் தேவனை தூஷிக்கிறார்கள். 7வது கோபகலசத்திலையும் தேவனை தூஷிக்கிறார்கள். 4ஆம் தூதன் தன் கலசத்துள்ள சூரியனில் ஊற்றினான். தீயினால் மனுஷரை சகிக்கும்படியாக அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
அப்பொழுது மனுஷன் மிகுந்த உசத்தினால் தகிர்க்கப்பட்டு இப்படிப்பட்ட வாதைகளை செய்ய அதிகாரமுடைய தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் இல்லாமல் போயிற்று. மனம் திரும்பவில்லை. ஐந்தாவது தூதன் தன் கோப கலசத்தில் உள்ளதை மிருகத்துடைய சிங்காசனத்து மேல் ஊற்றினார். உடனே அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. வருத்தங்களால் தங்கள் நாவலை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் புண்களாலும் பல்லவத்தின் தேவனை தூசித்தார்கள் அல்லாமல் தங்கள் கையின் கீழே விட்டு மனம் திரும்பவில்லை. பாருங்க, அங்கே தூசிக்கிறாங்க. வெயில் இருங்க, இங்க மிருகத்தினுடைய சிங்காசனத்தில் வருத்தம் புண்களினாலே தேவனை தூசிக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துவோம். இவன் தேவனை தூசித்தான். தேவனை தூசித்தவன் மேல என்னது? கல்லெறி உள்ளது. என்பது தாழ்ந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினாலும் தான் வாதை மிகவும் கொடிதாய் இருந்தது. அந்த வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். கடைசி வசனத்தை வாசி. அவங்க அன்னைக்கு கல் அறிஞ்சாங்க, இன்னைக்கு ஆண்டவர் அங்க இந்த நியூக்ளியர் பாம்பு போடுகிறார். ஹல்லேலூயா. தேவனை தூசித்த மக்கள் மேல நியூக்ளியர் பாம்பு போடுறது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய பாவத்தை கொல்லுகிறது. ஹல்லேலூயா. You are realize the word doesn't kill you, it will kill you with sin in you. அந்த வார்த்தை நம்முடைய பாவத்தை அப்புறப்படுத்துகிறது. ஆனா அவங்க மேல இருக்க கல் விடும் பொழுது, ஆட்டம் பாம்பு விடும் பொழுது, தேவனை தூசித்த எல்லாரும் மேல ஆட்டம் பாம்பு விடுகிறது. ஹல்லேலூயா. உன் பேர் என்ன? உன்னுடைய அப்பா பேர் சொல்லு, உன் தாத்தா பேர் சொல்லு. எங்க அப்பா எகிப்தியன். இங்க இவ்வளவு நாள் வந்தாரு, இனிமேட்டு வர முடியாது. இப்ப நான் மேனேஜர் போயிட்டு வந்துட்டேன். அங்க மேல ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்குது, உங்களுடைய தியாபதி அங்கே இருக்கு. நான் இப்ப இறங்கி வந்திருக்கிறேன். இப்ப வந்து அந்த பேர் படி அங்கங்க இருக்கும். இவ்வளவு நாளும் கண்ட இடத்துல எல்லாம் இருக்கலாம். இப்போ அப்படி இருக்கு. உங்களுடைய பேர் என்ன பேரு? இதான் சொல்றாரு. உங்களுடைய அப்பா பேர் என்ன? தாத்தா பேர் என்ன? உங்க அப்பாவும் சொன்னது எகிப்தியன், உங்களுடைய தாத்தாவும் எகிப்தியன். நீ வந்து ஏழை, நீ பட்டணத்துக்குள்ள வாசமா இருக்க முடியாது. அதே போல பைபிள் என்ன பண்ணுறது? அந்த மேலான எருசலேம்ல என்ன எழுதுது? கடைசி வசனம் 21 கடைசி வசனம், வெளிப்படத்தில் 21 கடைசி. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடக்கிறதுமாகிய ஒன்றுமதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளதையும் அருவருப்பையும் பொய்யை நடத்திக்கிறது ஒன்றுமதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர் மாத்திரமே பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. பேர் இருக்குதா? பேர் இல்லையா? இந்த ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்துடைய பேர் அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அழைக்கப்படுகிறது? 7 சீல் வந்து நமக்கு மேசியை கொண்டு வரும். 7ஆம் முத்திரையானது நமக்கு இரக்கத்தை கொண்டு வருகிறது. முத்திரை திறக்கப்பட்டு நம்முடைய பேர் வாசிக்கப்படுது. முத்திரை திறக்கப்பட்டது நான் விசுவாசிக்கிறேன். உன் பேர் அழைக்கப்பட்டுச்சா? நெகேமியா 70 வருஷத்துக்கு பிறகு வருகிறான். நிறைய பேர் பேர் இல்லை. நீங்க எருசலேமில் வாசம் பண்ண முடியாது. ஊரி தும்மியுடைய ஒரு ஆசாரியம் வந்தாதான் உங்களுக்கு பேர் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்க பேரை 600 சில்லற பேருக்கு பேர் கண்டுபிடிக்க முடியல. இப்ப அதை பிரசன்ட் பண்ண நினைச்சா நேரம் இல்லை. அது ஒரு 10 பக்கம் இருக்குது, அதை பிரசன்ட் பண்ண நேரம். அவங்கெல்லாம் வர்றாங்க, இதோ இந்த இஸ்லாமுக்கு திரும்பி வர்றாங்க. பேர் எல்லாம் வம்சவர பேருக்கு பட்டானே தேடுங்க, ரிஜிஸ்டரை தேடி பார்த்தாங்க, பேர் இல்லை. 600 பேருக்கு மேல பேர் இல்லை. உடனே நீங்க இஸ்லாமில வாசம் பண்ண முடியாது. நெகேமியா சொல்லிட்டான். எஸ்ரா அவன் பேரை கண்டுபிடிக்கிறான், நெகேமியா அவன் பேரை கண்டுபிடிக்கிறான், எல்லாரும் பேரை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இவங்க பேர் இல்லை. நீங்க பசுத்தமானல புசிக்கூடாது, நீங்க லாபம் எடுக்கக்கூடாது. பசுத்தமான நீங்க கத்திற்கு ஊழியம் செய்ய முடியாது. அநேக போறவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்க பேரையும் கண்டுபிடிக்க முடியல, அந்த சபையாவது அவங்க பேரை கண்டுபிடிக்கல. ஆனா சீல்ஸ் திறக்கப்பட்டுச்சு, சீல்ஸ் திறக்கப்பட்டு நாங்க சீல்ஸே பேசுறோம், சீல்ஸே புதன்கிழமை தோறும் பயிர் சொல்லி எடுக்கிறோம். வருஷ கணக்கில் நாங்க சீல்ஸ் தான் எடுக்கிறோம். சீல்ஸ் தான், சீல்ஸ் புக் தான், இதான் சீல்ஸ் புக். அவங்க அந்த புத்தகத்தை வச்சு இப்ப 7 நாள் பசங்க பண்ணாரு, அதுதான் சீல்ஸ் நினைக்கிறாங்க. சீல்ஸ் இதுதான். இதுல இருக்க மறைக்கப்பட்ட ரகசியம் தான் அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப்.
இதுல நம்ம பேரை கண்டுபிடிக்கிறது. அவங்க அந்த புத்தகத்தை படிக்கலாம். எப்படி பாருங்க, அந்த 7 வருஷத்துல திரும்பி வந்தவங்க, அவங்க பேரும் இல்லை, அவங்களுடைய சபையார் பேரும் இல்லை. நிச்சயமா ரேப்சர்ல போக முடியும். அந்த சீல்ஸ் சொல்லிட்டு இருக்கவங்க, இதுதான் சீல்ஸ் புக்னு தெரியாதவங்க, இதுதான் லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப்னு தெரியல, இதுல இருந்து அவங்களுடைய பேர் அடைக்கப்படவில்லை என்றார். ஒரு கால ரேப்சர்ல போக முடியாது. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, ஏனியா உங்களுக்கு இடம் இவன் மோசம் சொல்லிட்டான். என்ன சொல்றான், அந்த பையன் அவனை வந்து கல்லறிங்க, அவனுடைய சத்தத்தில் இருக்கு. எத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க? நமக்கு பெர்சன்ட் கேட்கிறோம், நமக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண தெரியலன்னா என்ன அர்த்தம்? வித்தியாசப்படுத்தி தெரியலன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏன் வஞ்சிக்கப்படுவோம்? வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாதனால. நம்ம ஒரு ஸ்டேஜ் கால் நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஸ்டேஜ் கால் என்ன பண்றாங்க? ஒரு அழைப்பு நம்ம கொடுக்குது, நீ வந்து பெர்ஃபெக்ஷனுக்கு வா, பெர்ஃபெக்ட் பிளேஸ்க்கு வா. we hear from தேவனே. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று, நீ பைபிள் படி, நீ ஜெபம் பண்ணு, நீ இயேசுவை நேசி. ஹல்லேலூயா. நீ முன்னால விட இப்பொழுது அதிக சின்சியரா இரு, அப்படி சொல்லுது. நமக்கு ரெப்ரசன்டேஷன் மேல இருக்குது. அப்படி இல்லாதவங்க முன்னால விட சீரட்டு போ, முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசம் போ. இத்தனை வருஷம் 20 வருஷம் சர்ச்சைக்கு வந்தோம், நீ வந்து சீரட்டு போயிருக்கிறா. என்ன அர்த்தம்? அது பேரங்க இல்ல, புறமே தள்ளு. நம்ம மேலான இயேசுவை சேர்ந்தவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆட்டுக்குட்டியான ஜீவபோஸ்தல் பேரெழுதப்பட்டவர் மாத்திரம் பேர் முத்திரைகள் ஏன் திறக்கப்பட்டது? முத்திரைகள் திறந்தது முதல் உங்களுடைய பேரை நீங்க பார்ப்பதுக்காக. ஹல்லேலூயா. யோவான் தன்னுடைய பேரை பார்த்தான் அப்படின்னு பேரா சொல்லுறான். அவன் சந்தோஷப்பட்டான். எல்லோரும் தங்களுடைய பேரை பார்க்கணும். அதுதான் 50 வருஷமா இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டு அவர் பாஸ்டர் மூலமா டீச்சிங் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பேரை நீங்க பாருங்க, உங்களுக்கு அஷூரன்ஸ் வரணும். அந்த பட்டணத்துக்குள்ள நமக்கு இடம் உண்டு. ஹல்லேலூயா. ஜெருசலேமில் நமக்கு இடம் உண்டு. இப்பொழுது இருக்கிற எருசலேம் அல்ல, அந்த வேளாண் எருசலேம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம்.